World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்ததாக இந்த விழாவிற்கு முன்னிலை வகித்து வருகை தந்துள்ள வாஸ்துவில் நம்ம இன்றைக்கி நிறைய பேர் வாஸ்து பார்க்கலாம். ஆனால் வாஸ்து பாரம்பரியமாக ஒரு தொழிலாக செய்து கிட்டத்தட்ட தனது பள்ளி பருவம் முடிந்த காலத்திலேருந்து வாஸ்துவில் தன்னோட தந்தையோடு இணைந்து அதுக்கப்புறம் அவங்க கூடயே கற்றுக்கிட்டு அதுலேயே தொழிலாக மாறி ஒரு மேஸ்திரியாக இருந்து ஒரு இன்ஜினியராக மாறி அதுக்கப்புறம் வாஸ்து கலையில் முறையாக நிறைய பேர்கிட்ட ஜோதிட ரீதியாக அனுபவங்களையும் பெற்று ஜோதிடத்தோடு இணைத்து இன்றைக்கி ஒரு தமிழகத்தில் வாஸ்து அப்படின்னா அதில் ஒரு 2-3 பேர் சொல்கிற அளவில் தானும் முதன்மை பந்து இருக்கக்கூடிய என்னுடைய அன்புக்குரிய நண்பர் திரு வாஸ்து பரணி பாரதி ஐயா அவர்கள் உங்களிடமிருந்து வாஸ்து பற்றிய தனது கருத்துக்களை முன்வைக்க மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு எல்லோரும் நலமுடன் வாழ நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி சரவணபவ பரணி பாரதியின் அன்பான இனிய வணக்கம். தர்மசாஸ்தா ஜோதிட வித்தாலியோடைய 6ஆம் ஆண்டு 6 மாத கருத்தரங்கத்துடைய சஷ்டி பெருவிழா. இது விழா நடத்துறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறது எங்களையெல்லாம் இது நாங்கள் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். விழா கஷ்டம் நடத்துறது, ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு அவங்களுக்கு இந்த மரியாதை பண்ணுறது. ஒரு நாள் இந்த மரியாதை வாங்கினவங்க இன்னொருத்தருக்கு அந்த மரியாதை பண்ணாங்கன்னா அதனுடைய கஷ்டம் என்னன்னு தெரியும். நான் அடிக்கடி சொல்கிறதே அதே தான். சும்மா 10 பேர் கூட்டத்துக்கு போய் அந்த விழாவில் அது மருதமலை குருஜி ஐயா சொன்னார். எனக்கு அதை நல்லா ஞாபகம் வந்தது. எனக்கு இன்றைக்குமே ஒரு பிடிக்காத விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த லேடிஸாக இருக்கட்டும் ஜென்ஸாக இருக்கட்டும் அந்த பெரிய ஆளுகளோட தான் போய் அந்த ஃபோட்டோ எடுப்பாங்க. அப்போ அந்த பெரிய ஆளுகளோட ஃபோட்டோ எடுத்தால் அதெல்லாம் அவங்களுக்கு கௌரவம்னு நினைக்கிறாங்க. எனக்கு அசிங்கமாக நினைப்பேன். நான் சத்தியமாக நான் அசிங்கமாக நினைப்பேன். ஒன்றும் இல்லை, இப்போ நவகிரக ஜோதிட அந்த அம்மா மாநாடு நடத்துனாங்க. அந்த அம்மா ரேவதி அம்மா வந்திருந்தாங்க, நளினி அம்மா வந்திருந்தாங்க. அந்த அம்மாவோட மாற்றி போய் உட்காந்தாங்க. ஃபோட்டோ எடுத்ததை பற்றி நான் தப்பு சொல்ல. இந்த நளினி அம்மாளுக்கு சத்தியமாக உங்கள் பேர் தெரிஞ்சுதுன்னா இந்த அம்மா எனக்கு தெரியும்னா நீங்கள் ஃபோட்டோ எடுத்துருக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்போ மணிகண்டனோட நான் ஃபோட்டோ எடுக்கிறேன், என்னோட மணிகண்டன் எடுக்கிறாருன்னா இவர் எனக்கு பரணி பாரதி என் கூட்டாளின்னு சொல்லுவாப்புல, நான் மணிகண்டராஜன் சொல்லுவேன். சராசரி போய் அந்த அம்மாவோட ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் இந்த ஃபோட்டோவை ஃபேஸ்புக்கில் துரத்தி வந்துக்கிட்டே இருக்குது. அது உங்களுக்கு கௌரவம் நினைக்கிறீங்க, என்னை பொறுத்தளவுக்கு அது சங்கடம்னு நினைப்பேன் நான். அந்த அம்மாவில் போய் கேட்டால் அப்படி இல்லை. அப்போ அந்த அம்மாவோட நின்று ஃபோட்டோ எடுக்கிறப்ப நீங்கள் அந்த அம்மாவில் கேட்டால் மணிகண்டராஜன் எனக்கு தெரியும்னு அந்த அம்மா சொன்னால் உனக்கு பெருமை. அந்த அம்மா தெரியலைங்கிறப்ப நீ ஃபோட்டோ எடுக்கிறதே தப்புன்னு தான் நான் சொல்லுவேன் நான். அப்போ இது என்ன அப்படின்னா, அந்த சின்ன ஆளுகளை இங்கே பாருங்கள், சின்ன ஆளுகளோட ஃபோட்டோ எடுத்திங்கன்னா அவன் காலத்துக்கு அந்த ஃபோட்டோவை அவனும் அழிக்காமல் வச்சுருப்பான். அந்த அம்மாவோட ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு என்ன பிரயோஜனம் வரப்போகுது? சரி, ரைட்டு, அதை நம்ம பேச தேவையில்லை. இந்த விழாவை சிறப்பாக நடத்திட்டு இருக்கிறாரு மணிகண்டராஜ் அவர்கள். அவர்களுக்கு ஒரு சிறிய ஒரு மரியாதை நிமித்தம் உங்களுடைய கையில் தட்டி கொஞ்சம் ஆரவாரம் பண்ணுங்கள். இப்படி ஒரு அற்புதமான ஒரு 6ஆம் ஆண்டு 6வது மாத ஜோதிட சஷ்டி பெருவிழா. இதில் ஒரு ஹைலைட் என்னென்னா, எங்கே போனாலும் தூக்கி கொண்டே உட்கார வச்சுட்டா மூட்டை மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறது ஒரே ஒரு ஆள் யாருன்னா நம்ம மருதமலை குருஜி ஐயா தான். ஏன்னா தலைமைக்கு இந்த உலகத்தில் ஒரு தகுதியான ஆள் ஒருத்தர் இருக்கிறாருன்னா அது இவர் மட்டும்தான். ஏன் தலைமைக்கு தகுதியான ஆள்னு கேட்டிங்கன்னா, தலைமையாக இருக்கிற ஆள் காலையில் உள்ளே உட்கார்ந்தான் ரூம்பை சாத்துற வரைக்கும் உட்காந்துக்கிட்டு இருக்கணும். அது இவரை தவிர்த்து சத்தியமாக வேறு யாருனாலையும் முடியாது. அதனால தான் நாங்கள்லாம் அவரை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டோம். உட்காந்து பண்ணுறதுக்காக இல்லை, எல்லாரும் நல்லா இருக்கணும், நம்ம பசங்கள்லாம் வளரணும் அப்படின்னு ஒரு ஆத்மார்த்தமாக ஒரு எண்ணங்கள் மருதமலை குருஜி ஐயாவுக்கு இருக்கும். அது எப்பயுமே அவரெல்லாம் நாங்கள் லைக் பண்ணுறோம், லவ் பண்ணுறோம். சிம்பிளாக சொல்லப்போனால், ஏன்னா எங்கள் அப்பா பேர் சுப்பிரமணி, இவர் பேரும் சுப்பிரமணி. படத்தில் சொன்ன மாதிரி எங்கள் தம்பி பேரும் சுப்பிரமணி அப்படிங்கிற மாதிரி மொட்டை அடிச்சுட்டு வந்துடக்கூடாது எல்லாமே. அப்போ
எங்கள் திருச்செந்தூர் முருகன் மேலே பேரும் சுப்பிரமணியர் தான். அப்போ யார் யார் வந்து செவ்வாய் வந்து வீக்காக இருக்குதோ உங்களுக்கு சுப்பிரமணியரை பிடிச்சிக்குங்க. பிடிச்சிக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். பிடிச்சிக்க வேண்டியதுதான். செவ்வாய் நீச்சல், செவ்வாய் 6-8 பன்னில் மறைஞ்சிருச்சு, செவ்வாய் உங்களுக்கு பாதகம் அப்படின்னா சுப்பிரமணியரை பிடிச்சிட்டா வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். அந்த திருச்செந்தூரில் இருக்கிற சுப்பிரமணியரையும் மருதமலையில் இருக்கக்கூடிய சுப்பிரமணியரையும் கெட்டியாக பிடிச்சிக்க வேண்டியதுதான். லைஃப் ஸ்டைல் மாறிடும். இதை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறோம். அடுத்தது நம்மளாம் இன்றைக்கி வந்து பெருமைக்காகன்னு சொல்ல, ஓப்பனாக சொல்ல போனால் இந்த இடத்துல வந்து நிற்கிறோம் அப்படின்னோம்னா அதுக்கெல்லாம் ஒரு காரணம் முத்துப்பாண்டி. ஒரு காரணம் அவருடைய பங்களிப்பு இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு சேனலை பற்றி ஒன்றுமே தெரியாதப்ப அவர்கிட்ட கூப்பிட்டு கேட்குற, ஐயா நம்ம சேனல் உருவாக்குறதுக்கு இதுக்கு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாங்கிறப்ப நம்மளுக்கு அந்த பரணி அஸ்ட்ரோவேல்டுங்கிற அந்த சேனலு உருவாக்கி அதுக்கு பின்னாடி இருந்துக்கிட்டு இப்படியெல்லாம் ஒரு உண்டுதல் இப்படி பண்ணலாம், நம்ம அடுத்த சேனலுக்கு வெளியில் வரலாம் அப்படின்ட்டு நம்மளுடைய கருத்தரங்கத்தையும் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருந்தார். அதே மாதிரி எல்லா விதத்துலேயும் நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருந்து நம்மளுடைய சேனல் வளர்கிறதுக்கும் நம்ம வளர்கிறதுக்குமே எல்லா விதத்துலேயும் அவர் சப்போர்ட்டாக இருந்தார். அதில் என்னென்னா நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்ல அன்றே மறப்பது நன்று அப்படிங்கிற மாதிரி அந்த நன்றியை மறந்தவங்க தான் அவர்னால நிறையா உண்டுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஜோதிடத்தில் முகம் தெரியாதவங்க இன்றைக்கி பப்ளிசிட்டியாக இருக்காங்கன்னா அதில் 195.9% அவருடைய பங்கு. மிச்சம் 3.1% மட்டும்தான் பர்சன்டேஜுக்கு வித்தியாசம்னு பார்த்துறாதீங்க. இந்த இடத்த கணக்கு போட்டுட்ருக்காதிங்க, என்னடா தப்பாக சொல்கிறாருன்னு. அது மட்டும்தான் அவங்களுடைய பங்கு. அந்த அளவுக்கு அவருடைய ஹெல்ப் பண்ணியிருக்கிறாப்புல. அதையும் நம்ம நினச்சி பார்க்கணும். அதே மேலே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவருக்கும் அதே தான் சொல்லுவேன். நன்றி மறப்பதுங்கிற குரல் அவருக்கும் தான் சரி. அப்படின்னா இவருக்கு இல்லை, இவர்கிட்ட படித்தவங்க இன்றைக்கி நான் யூடியூப் சேனல்லாம் பார்த்தோம்னா 23ஆம் நம்பர் அப்படி, 33ஆம் நம்பர் இப்படி, செல்ஃபோன் நம்பர் இப்படி, அது இப்படின்னு வாய்க்கு வந்ததெல்லாம் வளருவாங்க. யார் ஒருவன் செல்ஃபோனை நம்பரை பற்றி பேசுகிறானோ அதுக்கு மூல காரணம் இவர் தான் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். ஏன்னா அந்த செல்ஃபோனை பற்றியோ இல்லை வண்டி வாங்கின நம்பரை பற்றியோ இந்த உலகத்தில் பேசுனது முதல் எனக்கு தெரிஞ்ச அவர் தான். நம்ம பெருமைக்காக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இதுதான் உண்மை. ஆனால் அவர் பேரை ஒருத்தனும் சொல்ல மாட்டாங்கிறான்னு எனக்கு வருத்தம் இருக்குது. அது கவலைப்படக்கூடாது, ஆனால் வருத்தம் இருக்கணும். ஏன்னா வருத்தப்பட்டால் தான் நம்ம வந்து அதை நம்ம நினைக்கணும். ஏன்னா ஒரு கலையை வந்து நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரித்து நோகாமல் இவனுக்கு கொடுப்போம், இவன் போய் வெள்ளாமல் பண்ணிட்டு போயிடுவோம். நம்ம அறுவடை பண்ண முதல் போட்டவனால பாதிக்கப்படுறதா அது ஒன்று இருக்குல்ல. அது மாதிரி சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்கிற ஐயா அவர்கள் கண்டிப்பாக எங்களுடைய சரவண பவ ஜோதி இல்லைங்க, அதான் நான் சொல்லிட்டேன். அதுதான் சரவண பவ ஜோதிட அறிவாலயத்தின் சார்பாக கண்டிப்பாக முதல்ல நான் வந்து அவருடைய சேனலுக்கு நான் பேசுகிறதுக்கு கண்டிப்பாக வந்துடுவேன். அடுத்து எங்களுடைய மாணவர்களையும் நிச்சயமாக உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வர்றேங்க ஐயா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அண்ணன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பூசி பெரியசாமி அண்ணன் இவர்கிட்ட எல்லாம் வந்து வேலை வாங்குங்க. இவரெல்லாம் வந்து வேலை வாங்கணும். எந்த டாப்பிக்கை கொடுக்கக்கூடாது. போன தடவை கூட்டிகிட்டு போய் சித்திரவதைப்படுத்தி விட்டுட்டேன். அதனால் என்னை பார்த்தோன்னா முறைக்கிறாரு. மணிகண்டராஜ் வந்து என்ன தலைப்புன்னு கேட்ட உடனே அவர் தலைப்பு சொல்லுங்கிறாரு. எங்கே தயாராகிறதுக்கு ஏன் இவங்ககிட்டலாம் நான் வேலை வாங்கினோம்னா இன்றைக்கி ஒரு 10-20 ஜோதிடர்கள் வந்து நான் எதை கொடுத்தாலும் பேசுவேன், எதை கொடுத்தா பேசுவேன்னு இந்த பீத்திக்கிட்டே உட்காந்துருக்குறாங்க. நீங்கள் என்னத்தை தான் பீத்துறீங்கன்னு பார்க்குறதுக்கு தான் சில பேர்த்துட்டு நான் டெஸ்ட் பண்ணுவேன். தலைப்பு கடைசி வரைக்கும் கொடுக்க மாட்டேன். அந்த வகையில் போன தடவை தலைப்பு கொடுத்து வந்து நான் வந்து நீ என்ன தலைப்பு கொடு நான் விட்டு சரவாரியாக எடுக்கிறேன்னு சொல்லிட்டு பட்டாசு கிளப்பிட்டு வந்துட்டார். ஆனால் அந்த செகண்டு தான் இவருக்கு தெரியும் மேடையில் இவர் இந்த இதை பற்றி பேச போகிறாருன்னு. இல்லைன்னா வெளியில் போய் உட்காந்து அதை பார்த்து எல்லாம் கற்றுக்கிட்டு வந்துடுவார். இதுதான் இன்றைக்கி ஒரு விஷயம். தலைப்பு கொடுத்துட்டோம்னா அதை பார்த்துட்டு வந்து பேசுகிறது பெரிய விஷயம். அதை கற்று முடிச்சிட்டாரு. அதனால தான் இவர்கிட்ட வந்து நம்ம இப்படியெல்லாம் கரெக்டான கொடுத்து வேலை வாங்கிக்கணும்னு சொல்கிறேங்க நான். அந்த அளவுக்கு ஒரு புலமை வாய்ந்த ஒரு நல்ல ஒரு பெரிய ஜோதிட ஞானி. அவருக்கு அடிக்க பேரே அதான் நினைக்கிறேன், ஜோதிட ஞானி அப்படின்னு தான் பேரே இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வகையில் சூப்பரு. அடுத்தது அந்த அம்மாவை பற்றி சொல்ல தேவையில்லை. ஏன்னா இந்த இடத்த ஆண்டு உலகம் சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா அவங்க அடிக்கடி ஒரு டைலாக் அவங்கக்கிட்ட ஒன்று இருக்கும். என்னென்னா ஓகேங்களா, சரிங்களா, புரிஞ்சுதுங்களா அப்படிம்பாங்க. அடிக்கடி சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு வீடியோ முடிகிறதுக்குள்ளே ஓகேங்களா புரியுதுங்களா அப்படிம்பாங்க. அதாவது என்னென்னா அவங்க சொல்ல வந்த கருத்தை எப்படியாவது இவன் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அதை கேட்டு சொல்கிறது. அதுவும் ஒரு ஸ்டைல் தான். அது அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்தது முத்துப்பாண்டி, கதிரையா, மணிகண்டனுக்கு ஆக்கமாக ஊக்கமாக இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளுக்குமே சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நம்ம தெரிவிச்சுக்கலாம். இப்போ நம்ம வாஸ்தை பற்றி பேச சொன்னார். நான் பேசுனா கொஞ்சம் ரஃப் அண்ட் டப்பாக தான் இருக்கும் எப்பயுமே. அதை வந்து பொறுமையாக நீங்கள் ஏற்று தான் ஆகணும், வேறு வழியே இல்லை, உங்களோட தலையெழுத்து. இப்போ எல்லா ஜோதிடருமே சொல்லுவாங்க நான் இதை ஆக்டிவேஷன் பண்ணிடுவேன், இதை நான் தடுத்து நிறுத்திடுவேன், இதை நான் மாற்றிடுவேன் அப்படின்னா சிம்பிளாக சொல்ல போனால் ஜோதிடனால் ஒரு வெங்காயத்தை கூட எடுத்து இந்த பக்கம் மாற்ற முடியாது.
தலையில் என்ன எழுதி இருக்குதோ அது நடந்தே சத்தியமாக நடந்தே தீரும். நடக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. என்ன இது மாதிரி ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு ஆசான்கள்கிட்ட அதனுடைய தகவலை கேட்கும் பொழுது, ஒரு சிம்பிளாக சொல்லப்போனால், இந்த பாலத்துக்கடியில் போலீஸ் வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, உங்கள்கிட்ட லைசன்ஸ் இல்லை, வண்டி புக்கு இல்லை அப்படின்னா, இது மாதிரி ஜோதிடர்கிட்ட வர்றப்ப, தம்பி அந்த பக்கம் போகாத, போலீஸ்காரன் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறான், கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போ, அதுக்கப்புறம் போனீங்கன்னா அந்த அவன் போலீஸ்காரன் போயிடும், அதுக்கப்புறம் நீ சருன்னு போயிடலாம் அப்படிங்கக்கூடிய வழிகாட்டலை தான் பண்ண முடியும். இதையெல்லாம் நம்ம வழிகாட்டலை கேட்காம போகிறவங்க தான் அங்கே போலீஸ்கிட்ட போய் மாட்டிக்கிட்டு ஃபெயின் போடுறது. அது மாதிரி அந்த தலையெழுத்தை வந்து அப்படி தான் சொல்ல முடியுமே தவிர, நீ இங்கேயே உட்காரு, நான் உனக்கு வண்டிக்கு லைசன்ஸ் போட்டு தர்றேன், ஜெராக்ஸ் ஒன்று ரஃபாக போட்டு தர்றேன், வண்டிக்கு புக்கு ஒன்று ரஃபாக போட்டு தரேன், நீ கொண்டே கொடுத்துட்டு போகலான்னு சொல்லவே முடியாது. இன்றைக்கி ஜோதிடத்தில் ட்ரெண்டிங் நடந்துகிட்டு இருக்கிறதே அதுதான். இந்த கிரகத்தை நான் இதை மாற்றுறேன், அந்த கிரகத்தை அப்படி மாற்றுறேன், இப்படி படுக்க வைக்கிறேன்னு ஒரு படுக்கவும் வைக்க முடியாது, ஒரு நிமித்தவும் முடியாது. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஜோதிடத்தை பொறுத்த அளவுக்கு தலையில் எழுதி வச்சுருக்கிறத மாற்றவே முடியாது, குறைக்க வேணுமா முடியும். அதை வேணுமா மனசில் ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. உலகத்தில் எந்த ஜோதிடனாலையும் ஒன்றும் பண்ண முடியாது, அதில் நான் ஸ்ட்ராங்காக இருக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஏன் இது அனுபவத்தை, இது எதுக்கு இதை பற்றி சொல்கிறோம்னா, சும்மா சொல்லலை, அனுபவத்து ரீதியாக தான் சொல்கிறோம். ஒருத்தனுடைய ஜாதகத்தில் என்ன எழுதி வச்சுருக்கதோ அதுதான் நடக்கும், அதை மீறி நடக்கவே நடக்காது. 12 பாவம் உனக்கு சம்சார செவச்சவனு தான் வரும்னு தலையில் எழுதி வச்சுருந்தா செவச்சவனு தான் வரும், கருப்பாக வரவே வராது. அப்படியே செவச்சவன் வந்தாலும் அதனால் நீ துன்பத்தை அனுபவிப்பின்னு தலையில் எழுதியிருந்தா அந்த துன்பத்தை அனுபவிச்சே தீரணும். இது மாற்றவே முடியாது. இது உண்மைதானே ஐயா? உண்மைங்களா இல்லைங்களா? இதே மாதிரி தான் திருமணத்துக்கு மட்டும் இல்லை, ஒருத்தன் ஆள் வந்து ரொம்ப அழகாக நீட்டாக மணிகண்டராஜ் மாதிரி ஜம்முன்னு இருக்கிறாப்புல. மணிகண்டனுக்கு என்னங்க, நல்ல பையன், பார்க்குறதுக்கு நல்ல வாட்டர் சாப்பிட்டு நல்லா தான் இருக்காப்புல. நீங்கள் சிரிக்கக்கூடாது, நான் உண்மையை தான் பேசுகிறேன். இல்லை உண்மையை தான் பேசுகிறேன். படித்த பையன், நல்ல தொழில், நல்ல அனுபவம், நல்லா இருக்காப்புல. இப்படிப்பட்ட ஒரு நல்ல டேலண்டான பையனுக்கு ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், இது மாதிரி மணிகண்டன் விட்டுருக்கு, இது மாதிரி ஒரு நல்ல டேலண்டான ஒரு பையனுக்கு ஜாதகத்தில் 7ஆம் இடத்தை வந்து வீக்காக போயிடும். அவன் பொண்ணு தொலைவி 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 அலைன்னு அலைவான், பொண்ணே கிடைக்காது. அப்போ அது அடுத்தது இன்னொருத்தன் பாருங்கள், என்ன மாதிரி ஒரு ஆளுன்னு வச்சுக்கலாம். இப்போ இன்னொருத்தனுக்கு ஆள் கொஞ்சம் பார்த்தா ஒரு மட்டமாக தான் இருப்பான், ஆனால் அவன் ஜாதகத்தில் 7ஆம் இடம் வலுத்து, சுக்கரெல்லாம் வலுத்து சூப்பராக இருக்கான். அவன் பார்த்தீங்கன்னா திருமண பக்கமெல்லாம் அவனை பொண்ணு தேடி தேடி வரும். அப்போ ஒரு சம்சாரத்துக்கு 2 சம்சாரம், 2 சம்சாரத்துக்கு 3 சம்சாரம், இப்படி வந்து அமையும். இதெல்லாம் என்னென்னா தலையில் எழுதி வச்ச கொடுப்பனை. கொடுப்பனையை மாற்ற முடியாது. இல்லை என்ன மாதிரின்னு சொன்னால் நீங்கள் வச்சுக்கலாம், என்ன மாதிரியே நீங்கள் வச்சுக்கோங்க. எனக்கெல்லாம் பெண்களுடைய யோகம் எனக்கு அதிகமாக தான் இருக்குது, இல்லைன்னாலும் சொல்ல கிடையாது. பெண்களோட யோகம்னா நீங்கள் தப்பாக பேசக்கூடாது. எனக்கு வந்து வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் எனக்கு 100 ஃபோன் வருதுன்னா சத்தியமாக 95 ஃபோன் லேடிஸ்கிட்ட இருந்தால் வரும் ஜாதகம் பார்க்குறதுக்கு. அது இல்லாமல் பெண்கள் தானே வீட்டு வேலைக்கு, வீட்டை பற்றி ஆசைப்படுறது ஆம்பளைக்கு ஆசைப்படுவாங்களா, பெண்கள் ஆசைப்படுவாங்களா? பெண்கள் தான் ஆசைப்படுவாங்க. இந்த எனக்கு வருமானமே பெண்கள்னால தான் வருமானம். அப்படின்னா இந்த பெண்கள் தான் அந்த வீட்டுக்காரங்கிட்ட எப்படியாச்சும் ஓடி இந்த வீடியோவை பாருங்கள், இந்த வீடியோ பாருங்கள், இவர் அப்படி பேசுகிறாரு, இப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி கடைசியில் என்னடா இவர் தொந்தரவு தாங்க முடியலையேன்னு என்னை வாஸ்து பார்க்க கூப்பிடுவாங்க. அதுக்கு மூல காரணம் பெண்கள் தான். எனக்கு பரணி நட்சத்திரம், அதே மாதிரி சுக்கிரன் தன்னுடைய சுயசாரம் வாங்கிய நல்ல நிலைமையில் ஜம்முன்னு தான் இருக்கிறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ விதியில் என்ன இருக்குதோ அதுதான் நடக்கும், சட்டியில் என்ன இருக்குதோ அதுதான் அகப்பியில் வரும், அதுதான் ஜோதிடம். அப்போ என் அனுபவத்தில் பார்த்த விஷயத்த சொல்கிறேன். ஒருத்தருக்கு இப்போ வாஸ்தை பற்றி பேச சொல்கிறாரு. இப்போ வாஸ்துங்கிறது எத்தனாம் பாவம்? வாஸ்துங்கிறது 4ஆம் பாவம். ஜோதிடங்கிறது எத்தனாம் பாவம்? ஜோதிடங்கிறது 5ஆம் பாவம். அப்போ இந்த வாஸ்துல உனக்கு ஜாதகத்தில் நீ வாஸ்து குற்ற வீடு அடைஞ்சே தீர்வே அப்படின்னு மட்டும் தலையில் ஒரு ரெக்கார்டு எழுதி இறைவன் அனுப்பி வச்சுட்டா, நீ என்னன்னு இல்லை, இந்த வாஸ்து பார்க்கக்கூடிய மயனாக இருக்கட்டும், விஸ்வகர்மா இருக்கட்டும், அவனையே வந்து டேப் பிடிச்சி வச்சிங்கன்னா கூட அவரு டேப்பு கோணையாக தான் பிடிச்சிட்டு போவார். அவர் நேராக பிடிக்க மாட்டார். அந்தாலும் ஏதோ வீட்டில் பொண்டாட்டியோட தகராறு பண்ணிட்டு வந்து டென்ஷன் ஆகி டேப் பிடிக்கிறப்ப இப்படி கோணையாக பிடிச்சிருவான். விஸ்வகர்மாவே வந்து டென்ஷன் ஆகி வந்து கோணையாக பிடிச்சிடுவான். அப்போ வீடு கோணையாக தான் போகும். அப்போ என்ன அர்த்தம்? உங்களுடைய ஜாதகத்தில் நிலம், வீடு, சொத்து அப்படிங்கிறது 4ஆம் பாவம். அடுத்தது இந்த பூமிக்கு காரகன் செவ்வாய், பூமியிலுக்கு மேல் கட்டக்கூடிய வீட்டுக்கு காரகன் சுக்கிரன். இந்த 3 பேர் தான். பாவத்தில் 4ஆம் பாவம், கிரகத்தில் வீடு கட்டுறதுக்கு காரகன் சுக்கிரன், வெறும் லேண்டு மட்டும் பூமி மட்டும் வாங்குறோன்னா அதுக்கு செவ்வாய். அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் 4ஆம் பாவம் மட்டும் கெட்டிருந்தது அப்படின்னா
4ஆம் பாவம் கெட்டிருந்ததுன்னா என்னப்பா கெட்டிருந்தது? 4ஆம் பாவத்தில் கெட்டு போச்சுன்னா அந்த கெட்டு போனதுக்குன்னு ஒரு 2-3 சூப்பர் ஸ்டார் ரஜினி அந்த மாதிரி ஒரு 2-3 ஆளுங்க இருக்கிறாங்க. அந்த ஆளுங்கள்லாம் அங்கே போய் உட்கார்ந்தா அவங்களுடைய வேலையை அவங்க செஞ்சே தீருவாங்க. ஒரு உதாரணத்துக்கு 4ஆம் பாவத்தில் ராகு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தருடைய ஜாதகத்தில் ராகுன்னா என்ன? முதல்ல பாம்பு. ஏதாச்சும் ஒரு பாம்பு ஒரு இடத்துல ஒழுங்காக இருக்குமா? ஏதாச்சும் பாம்பு ஒழுங்காக இருக்குமா? அந்த பாம்பு இங்கே கொஞ்சம் நாளைக்கு, அங்கே கொஞ்சம் நாளைக்கு, அங்கே கொஞ்சம் நாளைக்கு, இங்கே கொஞ்சம் நாளைக்கு அந்த பாம்பு போயிட்டே தான் இருக்கும். அப்போ 4ஆம் இடத்துல ஒருத்தருக்கு ராகு இருந்துட்டாவே அவங்க ஒரு நிலையான ஒரு வீட்டில் வசிக்க முடியாது. இங்கே கொஞ்ச நாள், அங்கே கொஞ்ச நாள், அங்கே கொஞ்ச நாள், இப்படியே சட்டி பானையெல்லாம் தூக்கிட்டே சுற்றக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும். அதே மாதிரி ஆனால் 4ஆம் பாவத்தில் ராகு இருந்துட்டா வீடு மட்டும் பார்த்தீங்கன்னா பாம்பு படம் எடுக்கிற மாதிரி முரட்டு வீடாக இருக்கும். 2 மாடி இருக்கும். வீடை பார்த்தா அப்படியே ஆயின்னு பார்த்தா ஒரு குறைஞ்சது ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வீடு பெருசாக வரும். ஆனால் சொந்தமாக வீடு கட்டுனா வாஸ்து குற்றம் வந்தே தீரும். அதில் எந்த மாற்றம் இல்லை. வந்துருமாங்க? வராதுங்களாங்க ஐயா? வரும். அது 4ஆம் இடத்துல கேது இருந்தால் அவன் வீடே பார்த்தீங்கன்னா வீடு முரட்டு வீடாக உள்ளே இருந்தாலுமே அந்த வீட்டுக்கு போகிறதுக்கே 5 அடி தடம் 6 அடி தடத்துக்குள்ளே தான் உள்ளே போவான். வீடு போய் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். அவன் வீட்டுக்குள்ளே கார் போகாது, இல்லைன்னா பைக்கு தான் போகும். சின்ன குறுகிய சந்தாக இருக்கும். இப்போ 4ஆம் இடத்துல கேது பகவான் இருந்தால் அவங்களுடைய வீடு வந்து ஒரு குறுகிய சந்துக்குள்ளே போய் தான் அவங்க வீடு இருக்கும். அவங்களுக்கும் வாஸ்து குற்றம் வந்தே தீரும். அதே மாதிரி மண்ணுக்கு உண்டான கிரகம் செவ்வாய் உங்களுடைய ஜாதகத்தில் 6, 8, 12 மறைஞ்சு போயிட்டாலுமே இந்த பூமி அமையிறதுல கண்டிப்பாக மிஸ்டேக் வந்தே தீரும். அதில் எல்லாம் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதே மாதிரி பூமிக்காரகனான செவ்வாய் ராகுவோடைய நட்சத்திரமான திருவாதிரை, சுவாதி, சதயத்தில் அஸ்வினி நட்சத்திரத்தை, அதாவது பரணி, இது நம்ம கேதுவோட நட்சத்திரமான அஸ்வினி, மகம், மூலத்தில் பூமிக்காரகன் நின்றுட்டாவே அந்த பூமியில் ஒரு குளறுபடி இருந்தே தீரும். அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. அப்போ இப்படிப்பட்ட ஒரு ஜாதகத்தில் ஒருத்தனுக்கு தலையெழுத்து இருக்குதுன்னா அவனுக்கு நான் போய் டேப்பு பிடிச்சா என்ன பிரயோஜனம்? விஸ்வகர்மா டேப்பு பிடிச்சி என்ன பிரயோஜனம்? மயன் பிடிச்சி என்ன பிரயோஜனம்? உலகத்தில் யார் டேப்பு பிடிச்சாலும் அந்த டேப்பு அந்த அன்னைக்கு மட்டும் 20 அடி இருக்கிற டேப்பு 21 அடியாக மாறி போயிடும். வீடு 20 அடி வைப்பாங்க, அவன் டேப் பிடிக்கிறப்ப அவன் 21 அடியே போயிடும். இல்லைன்னா ஏதோ ஒரு குற்றத்தில் தப்பான முறையில் சதிச்சிருவாங்க. அப்போ விதியிலேயே இப்படி ஒரு கொடுப்பனை இருந்ததுன்னா அதுக்கு நல்ல ஜோதிட ஆலோசனையின் பேரில் ஒரு ஜோதிட வல்லுநர்கள், வாஸ்து வல்லுநர்கிட்ட போய் அவங்க ஜாதகத்தை பார்க்கும் பொழுது இப்படியெல்லாம் பிரச்சனை இருக்குதுன்னா அந்த பிரச்சனைக்கு உண்டான சொல்யூஷன் ஒன்று இருக்கும், மருந்து. ஆனால் முழுக்க பண்ண முடியாது. ஒரு 75% அதுக்கு உண்டான சரியான ஆலோசனையை பண்ணி அந்த வீட்டை வந்து நம்ம ஒரு கட்டுறதுக்கு உண்டான முயற்சிகளை பண்ணலாம். என்றைக்குமே ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், இந்த 4ஆம் இடத்துல ராகு இருந்து அல்லது கேது இருந்து, கேது இந்த 4ஆம் இடத்து அதிபதி ராகு கேது சாரத்தில் நின்று தசா புத்தி நடக்கும்பொழுது அந்த வீட்டை கட்டினான்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்லவே தேவையில்லை, அவங்களுக்கு வாஸ்து குற்றம் வந்தே தீரும். அப்போ வாஸ்து குற்றம் வந்தே தீரும் அப்படின்னா இதுலேயும் இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன். அவங்க ஒரு வீடு கட்டும் பொழுது எந்த திசையில் அவங்களுக்கு ஒரு வாஸ்து குற்றம் வரும்னு ஜாதகத்திலே நம்ம சொல்லிடலாம். ஒரு உதாரணத்துக்கு உங்களுடைய ஜாதகத்தில் 4ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருக்குது, ராகு இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இந்த ராகுங்கிற கிரகம் ஒருவேளை கேதுவோட நட்சத்திரத்தில் அஸ்வினிலேயோ மகத்திலேயோ மூலத்திலேயோ இருக்குது. கண்டிப்பாக எழுதி வச்சுக்கலாம், கேதுவோடைய மூளை வடமேற்கு மூளை தான் கேதுவோடைய மூளை. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இது தெரிஞ்சு செய்கிறாங்களா தெரியாமல் செய்கிறாங்களா தெரியல, திசைகளில் 8 திசை. இந்த 8 திசைக்கு ஒவ்வொரு திசைக்கு ஒவ்வொரு கிரகத்தை இன்றைக்கி மாற்றி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒரு கிரகங்களுடைய திசையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நவகிரகங்களுடைய சாமி எப்படி இருக்குதோ அதை போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா அதுதான் அதனுடைய திசை. இது மாற்றமே இல்லை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் பார்த்தீங்கன்னா நம்ம வடக்கு குருங்கிறோம், ஆனால் சில பேர் வடக்கு புதன்னும்பாங்க. அப்போ நவகிரக தெய்வங்கள்லேயே போய் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிரம்மஸ்தானம் அப்படிங்கக்கூடிய அந்த மையப்பகுதியில் சூரியனுக்காகவும், கிழக்கு பக்கத்தில் சுக்கிரனுக்காகவும், மேற்கு திசையில் போய் பார்த்தீங்கன்னா சனியாகவும், தெற்கில் செவ்வாய் பகவான் நவகிரகத்தில் இருக்கும், வடக்கத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் இருப்பார், தென்கிழக்கில் சந்திரன் இருப்பார், வடமேற்கில் கேது இருப்பார், தென்மேற்கில் ராகு இருப்பார், வடகிழக்கில் வந்து புதன் பகவான் இருப்பார். இதுதான் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய தெய்வமே அதுதான். அப்போ இந்த திசையில் தான் உங்களுடைய நவகிரகங்களுக்கு சொந்தமான திசை. அப்போ ஒருத்தருக்கு உதாரணத்துக்கு 4ஆம் இடத்துல ராகு இருந்து ராகு வந்து கேதுவோட நட்சத்திரத்தில் இருந்துட்டா அவங்களுக்கு எந்த இடத்துல வாஸ்து குற்றம் வரும்னு ஜாதகத்தை பார்த்தோன்னே சொல்லிடலாம். என்ன சொல்லிடலாம்? வடமேற்கு மூலையில் அவன் வாஸ்து குற்றத்தை அடைவான். சரி, என்ன மாதிரி வடமேற்கு மூலையில் அடைவான்னா என்ன பிரச்சனை அடைவான்?
கேது அப்படின்னாவே முதல்ல மலக்குடல், கேதுனாவே கட்டு விரியும் பாம்பு, ஸ்டெப் ஸ்டெப்பாக இருக்கும். அப்போ அவன் வீட்டில் ஸ்டெப் ஸ்டெப்பாக வீட்டில் என்ன இருக்கும்? ஸ்டெப் ஸ்டெப்பாக என்ன இருக்கும்? படிக்கட்டு. படிக்கட்டு அவன் வீட்டில் தப்பாக இருக்கும். அவன் ஈசானிய மூலையில் போட்டு வச்சுருவான், சரியாக வடக்கில் போட்டு வச்சுருவான், இல்லைன்னா கிழக்கில் போட்டு வச்சுருவான். படியில் வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறது அழகாக சொல்லிடலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குடல், அதுவும் காரணம் அதான் தான். அப்போ அதனால தான் அவனுக்கு வீட்டை கட்டணுன்னு என்ன ஆகும்? குடல் பிரச்சனை வர்றது, வயிறு பிரச்சனை வர்றது, அப்பண்டிஸ் வர்றது, அல்சர் வர்றது. இந்த வீடு கட்டினதுக்கப்புறம் இதெல்லாம் பிரச்சனையும்பா. காரணம் என்னென்னா அவன் வடமேற்கு மூலை பாதிக்கப்பட்டிருக்குது, அதனால அவனுக்கு அந்த வியாதிகள்லாம் வருது. அப்போ ஒரு வீட்டுக்கும் வாஸ்துக்கும் ஜோதிடத்துக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. இதை வந்து அப்படியே அழகாக இப்படி இருந்து கொண்டுகிட்டு வரணும். கொண்டுகிட்டு வந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அப்போ வாஸ்து நம்ம ஏன் பார்க்கணும், எப்படி பார்க்கணும், எதுக்கு பார்க்கணும் அப்படிங்கிறது இருக்குது. ஒருத்தனுக்கு மணி கொஞ்சம் 10 நிமிஷம் சேர்த்து கூட பேசுவோம், தப்பாக எடுத்துக்கானா. ஏன்னா பேசுகிறப்ப நம்ம போயிட்டே இருக்கோம். ஏன்னா ஒரு வீடு மட்டும் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஜாதகத்தில் உனக்கு நடக்கிற தசா புத்தி மோசமாக இருந்தாலுமே சரி, வீடு மட்டும் நல்லா இருந்தால் அந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் அவனுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்துக்கிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பாருங்கள், ஒரு ஊரில் நீங்கள் ஒரு இடத்துக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு நாய் ஒன்று வந்து துரத்தும். அந்த நாய் என்ன பண்ணும்னா அதனுடைய குறிப்பிட்ட எல்லைக்கு மேலே உங்கள் வீட்டை பக்கத்துக்கே வராது, அதோடு நின்றுக்கும். துரத்திட்டு ஒடியாரும், அந்த எல்லையோடு நின்றுக்கும். ஏன்னா அந்த நாய்க்கு அதுதான் எல்லை, அதுக்கு மேலே வந்து அந்த நாய் வந்து பயந்துக்கும். அது மாதிரி வாஸ்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் ஒரு வீட்டை கட்டுறீங்க அப்படின்னா அந்த வீடானது உங்களுக்கு ஒரு நல்ல விதமாக கட்டிட்டீங்க அப்படின்னீங்கன்னா அது நிச்சயம் உங்களுக்கு ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் வீக்காக இருந்தால் கூட நீங்கள் அந்த வீட்டில் நிச்சயம் உங்களால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஸ்ட்ராங்கான. அண்ணா ரொம்ப நன்றிண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. ஸ்ட்ராங்கான நம்பிக்கையை நான் உறுதியாக வச்சுருக்கிறேன். ஏன்னா இந்த வாஸ்து ஜோதிட ரீதியாக ஒரு உதாரணத்துக்கு நான் ஜோதிடத்துக்கு ஏன் வந்தேன் அப்படிங்கிற ஒரு கருத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கிட்டத்தட்ட நான் படிக்கிறப்ப எப்பயுமே நான் அடிக்கடி சொல்கிறது என்னென்னா, இந்த மேடையில் வந்து சுய புராணம் பாடினாங்கனாவே நான் டென்ஷன் ஆயிடுவேன். ஒரு ஆள் வந்து மேடைக்கு பேச வருவான், பேச வந்த உடனே சிங்கப்பூர் போய், துபாய் போய், லண்டன் போய் இங்கே வருவான். அதை பூரா சொல்லிகிட்டு இருப்பான் ஒரு 3/4 மணி நேரம். எங்கேயா தலைப்பை காண, இனிமேல் தாங்க தலைப்பே வருது அப்படிம்பா ஒரு ஆள். நம்ம மேடையில் பேச வந்தோம்னா இப்படியெல்லாம் நடக்குது. கொடுமை தாங்க முடியல என்னாலையெல்லாம். என்னடா, ஏன்னா மேடை நம்மளே நடத்துகிறோம், நம்மளே நடத்திக்கிட்டு அவங்களை கீழே இறங்குன்னு சொல்ல முடியாது, சகிச்சுக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்போம். அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அப்போ கொடுத்த டாபிக் என்னமோ, இங்கே பாருங்கள், ஒரு மேடையில் கொடுத்த டாப்பிக்கை மீறி ஒருத்தன் வெளியே போனான்னா எரிச்ச பயங்கரமாக வந்துடும், என்ன டென்ஷன் ஆயிடுவேன். என்ன பேச வந்து அந்த பேச வந்த கருத்துக்களை சொல்லணும். அப்போ நம்ம ஏன் இதை சொல்கிறோம்னா, அனுபவம் அப்படிங்கிறது ஜோதிடமாக இருக்கட்டும் வாஸ்துவாக இருக்கட்டும், அனுபவமே மிகப்பெரிய ஒரு ஆஸ்தான். நீங்கள் அனுபவம் இல்லாமல் இந்த ஃபீல்டில் இறங்கவே முடியாது. அப்போ அந்த அனுபவம் வந்து நம்ம கிட்டத்தட்ட பல நாளாக ஒரு என்ன தான் வந்து ஒரு நல்லா புரிஞ்சுக்கங்க, என்ன தான் உங்களுக்கு வாஸ்து ஒன்று தெரிஞ்சிருந்தாலும் நீங்கள் ஜோதிடர்னு ஒரு அங்கீகாரம் ஒன்று கூட சேர்ந்தால் மட்டும்தான் நீங்கள் ஜோதிடத்தில் வாஸ்துவில் ஜெயிக்க முடியும். தனிப்பட்ட முறையில் வெறும் வாஸ்து நிபுணர்னு போனீங்கன்னா ஜெயிக்க முடியாது. ஏன்னா அவங்களுடைய ஜாதகத்தையும் பார்த்து இதெல்லாம் நம்ம அலைன்ஸ் பண்ணணும். அப்போ ஒரு வீடு நீங்கள் கட்டணும் அப்படின்னா முதல்ல தலையில் என்ன எழுதியிருக்குதோ, மோசமாக இருந்ததுன்னா அப்படி தான் வீடு அமையுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு ரூல். ரெண்டாவது ரூல் என்னென்னா, ஐயா சொன்னார் வந்தோன்னா அந்த லக்கணத்தை மாந்தின்னு சொன்னார். இங்கே பாருங்கள், மாந்தி மாதிரி ஒரு கொடூரக்காரன் அயோக்கி பையன் எவனுமே கிடையாது. அவன் மித்த இடத்துல எப்படி இருந்துட்டானோ தெரியாது. இந்த வீட்டுக்கு மட்டும் இந்த மாந்தி இருக்கிறதுலையே ஒரு மோசமான ஆள் யாருன்னா வீட்டுக்கு மாந்தி. மற்ற பாவத்தை பற்றி நான் பேசலை. வீட்டில் மட்டும் 4ஆம் இடத்துல யாரோட ஒருத்தரோட ஜாதகத்தில் மாந்தி பகவான் நின்று, மாந்தி ஒரு நட்சத்திரத்தில் நிற்குமில்ல, அந்த கிரகத்துடைய தசா புத்திகளுக்கு இது நடக்கிறப்ப தயவு செய்து வீடு யாரும் கட்டிடாதீங்க. ஒரு உதாரணத்துக்கு 4ஆம் இடத்துல மாந்தி இருக்குது, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், மேச லக்னம் கடகத்தில் மாந்தி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. கடகத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் இருக்குது? ஆயில்ய நட்சத்திரத்தில் இருக்குது. ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், மாந்தி ஒரு வேளை ஆயில்ய நட்சத்திரத்தில் இருக்குது. ஆயில்ய நட்சத்திரங்கிறது அதனுடைய கிரகம் யார்? ஆயில்யம், கேட்டை, ரேவதிங்கிறது புதனுடைய நட்சத்திரம். அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் 4ஆம் இடத்துல மாந்தி இருந்து அந்த மாந்தி பகவான் எந்த நட்சத்திரத்தில் இருந்தாலும் சரி, அந்த நட்சத்திரத்துடைய தசா புத்தியில் ஒருத்தன் வீடு கட்டுனான்னா அவங்க அம்மா செத்து போயிடும். நம்ம இதை தப்பாக விஷயத்தை பேசக்கூடாதுன்னு இல்லை, இது வந்து ஒரு விழிப்புணர்வுக்காக பேசுகிறோம். சார் எங்கள் அம்மா இல்லை, கண்டிப்பாக மாமையாளுக்கு பாதிப்பை கொடுக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்?
இந்த 4ஆம் இடத்துல மாந்தி ஒரு கிரகத்தில் நின்று நட்சத்திரத்திலேருந்து ஒரு கிரக தசா புத்தி நடக்குதுன்னா அந்த புத்தியை தன்னுடைய அறிவை பயன்படுத்தி அந்த புத்தியில் கட்டாமல் அடுத்த புத்தியில் நீங்கள் மாற்றிக்கணும். இப்போ நம்ம அதுக்கு தான் என்னடா வாஸ்து பார்க்குறப்ப வீடு கட்டுறப்பயே முதல்ல செத்து போச்சுன்னு சொல்கிறானே, இப்படி அது கிடையாது. ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும். ஒரு வீடியோ பேசணும்னா ஒரு விஷயத்தை ஒருத்தருக்கு விழிப்புணர்வு கொடுக்கணும். அப்போ மாந்தி பகவான் உங்கள் ஜாதகத்தில் 4ஆம் இடத்துல இருந்து அந்த மாந்தி எந்த கிரகத்தில் நட்சத்திரத்தில் இருந்தாலும் சரி, அதனுடைய புத்திகள் நடக்கும் பொழுது தயவு செய்து வீட்டு வேலையை தள்ளி வைத்து கொள்ளுங்கள். அதுதான் என்னுடைய பாயிண்ட். ஓகேங்களா? அடுத்தது, நீங்கள் எந்த வேணுமாலும் வீட்டை கட்டுங்க. வீடு கட்டுறதுக்கு என்ன தேவை? செங்கல் மண் பருப்பாக தேவை? செங்கல் மண் இதெல்லாம் தேவையில்லை. முதல்ல இடம் தேவை, இடத்தோடைய டைரக்ஷன் தேவை. ஒரு படம் 100 கோடி ரூபா படம் எடுக்கிறான். சரி, இந்த விழாவை எடுத்துக்கங்க. இந்த விழாவை நடத்துகிறது யார்? மணிகண்டராஜ். ஆனால் இதில் டைரக்டர் யார்? இந்த விழாவோட டைரக்டர் யார்? டைரக்டர் மணிகண்டராஜ். பணம் போடுறது வேணுமா 1000 பேர் பணம் போடலாம். டைரக்டர் மணிகண்டராஜ். அப்போ டைரக்டருக்கு தான் வேல்யூ அதிகம். யார் யாரை எப்போ கூப்பிடணும், எந்த ஆளுகளுக்கு என்ன மரியாதை கொடுக்கணும், எந்த நிர்வாகிகளுக்கு எப்போ ஃபோன் பண்ணணும், யார் யாருக்கு எந்த கும்ப மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறது டைரக்ஷன் பண்ணுறது இவர் தான். இப்போ இவர் டைரக்ஷன் பண்ணாமல் நீங்கள் பாட்டுக்கு இந்த கும்பத்தை தூக்கிட்டு அங்கே ஓடி போயிடுவீங்களா? இவர் சொல்லாமல் நீங்கள் இந்த இடத்துல ஒரு வேலையை செஞ்சுருவீங்களா? அப்போ என்ன, டைரக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். டைரக்ஷனுங்கிறது திசை காட்டும் கருவி. இங்கே தான் மெயின் வாஸ்துல மெயின் ஹீரோவை திசை காட்டும் கருவி தாங்க. அப்போ அந்த திசை காட்டும் கருவி வச்சு எந்த ஒரு இடம் 90 டிகிரிக்காக இருக்குதோ அந்த திசை பார்த்து தலைவாசல் வச்சு கட்டுனானாவே அவன் முதல்ல ஜெயிக்கிறான்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்குங்க. நல்ல விஷயத்தை தான் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். நீங்கள் நல்லா கேட்கணும். இதெல்லாம் முக்கியமான இம்பார்ட்டண்டான விஷயம். நீங்கள் நாளைக்கு வாஸ்து பார்க்க போகிறீங்கனாலும் இதைத்தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். வேறு மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்ம ஜெயிக்க முடியாது. அப்போ டைரக்ஷன். அப்போ கிழக்கு பார்த்த ஒரு வீடு அப்படின்னா சரியாக 90 டிகிரிக்காக இருக்கணும், அல்லது கிழக்கு பார்த்ததுக்கு ஈசானிய மூலை பார்க்குற மாதிரி இடம் இருக்கணும். அந்த டைரக்ஷன் இருக்கணும். வடக்கு பார்த்து ஒரு வீடு கட்டிங்கன்னா அந்த இடம் வந்து ஒன்று வடக்கு பார்த்து 90 டிகிரி இருக்கணும், அல்லது வடக்கு ஈசானியம் பார்த்தாப்புல இருக்கணும். ஒரு மேற்கு பார்த்து ஒரு வீடு கட்டுறீங்கன்னா 90 டிகிரிக்கு கம்பல்சரி இருக்கணும். எந்த மூலையும் பார்க்கக்கூடாது. தெற்கு பார்த்த வீட்டுக்கு 90 டிகிரி கம்பல்சரி இருக்கணும். இங்கே அக்னி மூலையும் பார்க்கக்கூடாது, தென்மேற்கு மூலையும் பார்க்கக்கூடாது. ரெண்டே விஷயம், கிழக்கு பார்த்த வீட்டுக்கும் வடக்கு பார்த்த வீட்டுக்கு வேணுமா 90 டிகிரி வடக்கும் பார்க்கலாம், கிழக்கும் பார்க்கலாம், ஈசானியத்தையும் பார்க்கலாம். ஆனால் தெற்கு பார்த்த வீட்டுக்கு மேற்கு பார்த்த வீட்டுக்கு மட்டும் கம்பல்சரி 90 டிகிரிக்காக தான் பார்த்தாகணும். 90 டிகிரிக்காக வராமல் ஒருத்தர் வீடு கட்டினாங்கன்னா அவர்கள் சக்ஸஸ் அடைய முடியாது. அதில் நீங்கள் கவனத்தை செஞ்சுக்கணும். முதல்ல டைரக்ஷன் ரொம்ப முக்கியம். அடுத்தது, டைரக்ஷன் முறை அமைச்சாலுமே வாஸ்து அப்படிங்கிறது பொதுவான ஒரு சிம்பிள் லாஜிக் தான். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த 5 பேர்த்த ஒரு கரெக்டான இடத்துல இந்த இடத்துல உட்கார வைக்கணும். இப்போ இங்கே உட்காந்துருக்கிறவங்க வாஸ்துப்படி உட்காந்துருக்கிறாங்களா இல்லையா? இப்போ நான் கேட்குறேன், வாஸ்துப்படி இங்கே உட்காந்துருக்கிறாங்களா இல்லையா? சொல்லலாமே, நீங்களே சொல்லலாமே, வாஸ்து அழகாக சொல்லலாமே. வாஸ்து அப்படின்னா என்னென்னா, எதை எங்கெங்கே எப்படி எங்கே உட்கார வைக்கணுமோ அவங்கள அந்தந்த இடத்துல அப்படியே அங்கங்கே உட்கார வைக்கணும். இப்போ கேமராமேன் வாஸ்துப்படி நிற்கிறாரா? நீங்களே சொல்லலாமே. கேமராமேன் இங்கே நின்னா வாஸ்து பார்த்துருக்கிறாரு. இதே இந்த இடத்துல எங்களுக்கு பின்னாடி நின்று கேமரா இப்படி பிடிச்சாருன்னா வாஸ்துப்படி இல்லை. மருதமலை குறிச்சி தலைமை, இவர் இந்த இடத்துல உட்காந்து பார்த்தா வாஸ்துப்படி இங்கே உட்காந்துருக்காருன்னு அர்த்தம். இந்த இடத்த உட்காராமல் ஆடியன்ஸில் உட்காந்துருந்தாருன்னா இது வாஸ்துப்படி தப்புன்னு அர்த்தம். அப்போ நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இருக்கக்கூடிய அந்த பஞ்சபூதங்களை யாரை எந்தெந்த இடத்துல எங்கெங்கே அப்படியே உட்கார வைக்கணுமோ அப்படியே அவங்கவுங்கள அங்கங்கே உட்கார வச்சா அதுதான் வாஸ்து. அதுக்கு மேலே வாஸ்தே இல்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? தென்மேற்கு மூலை அப்படிங்கிறது நிலத்தத்துவம், வடமேற்கு மூலைங்கிறது காற்று தத்துவம், வடகிழக்குங்கிறது நீர் தத்துவம், அக்னி மூலை தென்கிழக்குங்கிறது அக்னி தத்துவம், ஆகாய தத்துவங்கிறது ஒரு வீட்டுக்கும் ஒரு காம்பவுண்டுக்கும் வீட்டை சுற்றி வருவாங்க. நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வீடு முன்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுற அன்றைக்கி சூந்து அடிப்பாங்கன்னா இந்த ஒரு மட்டைக்குச்சியோ கம்புஞ்சோளத்தட்டோ சோளத்தட்டோ தீயப்படுத்தி அப்படியே வீட்டை சுற்றிக்கிட்டு வருவாங்க. அந்த காம்பவுண்டுக்கும் வீட்டை சுற்றிட்டு வர்றாங்க பார்த்தீங்களா, அதுதான் ஆகாய தத்துவங்கிறது. இப்போ நிறைய வீட்டுக்கு காம்பவுண்டே கட்டுறதில்லை. அப்போ என்னாகும், இந்த 4 பூதங்கள் மட்டும்தான் வேலை செய்யும். இந்த 5வது பஞ்சபூதங்களுடைய ஆகாய தத்துவம் வேலை செய்யாது. ஆகாய தத்துவம் வேலை செய்யலைன்னா என்ன நடக்கும்? முன்னோர்களோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்காது. இவ்வளோ தான் மேட்ரு, வேறு எந்த மேட்ருமே கிடையாது. அப்போ யார் ஒருத்தர் வீடு கட்டினாலும் காம்பவுண்டு வச்சு காம்பவுண்டுக்குள்ளே வீட்டை வச்சு கட்டுங்க. இது 2வது பாயிண்ட். எந்த வீடு கட்டினாலும் சரி, நீங்கள் தெற்கையோ மேற்கையோ வடக்கையோ கிழக்கையோ கட்டுங்க. கிழக்க காலி இடம் அதிகமாக இருக்கணும், வடக்கு பக்கம் காலி இடம் அதிகமாக இருக்கணும், தெற்கு மேற்கு காலி இடம் கம்மியாக இருக்கணும். இதுதான் அதனுடைய லாஜிக்.
இப்போ ஒருத்தர் சொல்லுவாங்க, சார் நான் தெற்கு பக்கம் 10 அடி வைக்கிறேன், வடக்கு பக்கம் ஒரு 10 அடி 10.25 அடி வைக்கிறேன் அப்படின்னா நம்மளுக்கு தேவை அங்கே விட இங்கே காலி இடம் 1 இன்ச்சு அதிகமாக இருந்தாலும் ஓகே. அங்கே 2 அடி தான் இருக்கணும், இங்கே 10 அடி தான் இருக்கணும்லாம் கிடையாது. அப்போ தெற்கை விட வடக்கு காலி இடம், மேற்கை விட கிழக்கு காலி இடம் இருந்தால் அது ரொம்ப சூப்பரு. அடுத்தது என்னன்னா, நீங்கள் பார்க்கக்கூடியது எந்த இடமா இருந்தாலுமே சரி, ஒரு மனையில் வந்து சிறப்பான இடம்னா நீ வாங்கக்கூடிய இடத்துக்கு 4 பக்கம் தடம் இருந்துன்னா அது சூப்பரான மனைன்னு அர்த்தங்க ஐயா. 4 பக்கம் மனைன்னு 4 பக்கம் தடம்னு என்ன அர்த்தம்? இப்போ இந்த கட்டடம் இடம்னு வச்சுக்கோங்க, இந்த கட்டடத்துக்கு தெற்கு பக்கமும் ரோடு, வடக்கு பக்கமும் ரோடு, கிழக்கு பக்கமும் ரோடு, மேற்கு பக்கமும் ரோடு, இந்த வீட்டுக்கு 4 பக்கமே தடம் இருந்ததுன்னா அது இருக்கிறதுலையே குபேர லட்சுமி மனை, சூப்பரான மனை. அந்த மனையில எல்லாம் வாஸ்து தப்பாக இருந்தாலுமே அவன் ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க. ஏன்னா 4 பக்கத்துடைய அனுகிரகம் முழுக்க முழுக்க கிடைக்கும். நிலத்தத்துவம், நீர் தத்துவம், காற்று தத்துவம், ஆகாய தத்துவம், எல்லா தத்துவம் இந்த 4 பக்கம் இருக்கக்கூடிய மனையில் சிறப்பான பலனை கொடுக்கும். இதில் வடக்கு பக்கம் ரோடு, கிழக்கு பக்கம் ரோடு, இது ஈசானியை பார்த்த மனைன்னு, இது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். மனையிலேயே கொஞ்சம் நீங்கள் வாங்காதீங்க அப்படின்னு சொல்கிறது, ஒரு ஃப்ளாட்டுக்கு தெற்கு பக்கம் ரோடு, மேற்கு பக்கம் ரோடு இருந்தால் அது நிலத்தத்துவம் உள்ள மனை, அதாவது தென்மேற்கு ஃப்ளாட்டும்பாங்க. அந்த மனையை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வாங்குறதுக்கு யாருக்கும் ரெஃபர் பண்ணாதீங்க. அதாவது நீங்கள் வச்சுருக்கிற ஃப்ளாட்டுக்கு தெற்கு பக்கமும் ரோடு இருக்கும், மேற்கு பக்கமும் ரோடு இருக்கும், அது தென்மேற்கு மூல ஃப்ளாட்டும்பாங்க. அப்படிப்பட்ட மனையை நீங்கள் ரெஃபர் பண்ணாதீங்க. ரெஃபர் பண்ணிங்கன்னா அவர்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்காது. என்ன சிறப்பான பலனை கொடுக்காது அப்படின்னா, இந்த தெற்கு மேற்கு பார்த்த இந்த மூலையில் இருக்கக்கூடிய ஃப்ளாட்டு நான் அனுபவத்தில் பார்த்த வகையத்தில் 2 விஷயத்தை தான் நான் பார்த்துருக்குறேன். இந்த 2 விஷயத்தை மீறி எதுவும் நடந்ததில்லை. தென்மேற்குக்கு மூளைக்கு உண்டான நவகிரக தெய்வம் யாருன்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். யார்? ராகு பகவான். ராகுக்கு அந்த பாம்பு அந்த முதுகெலும் இது அப்படியே வளையும் பார்த்தீங்களா, அந்த இது மட்டும் போச்சுன்னா பாம்பு ஒன்றுமே பண்ண முடியாது. நேராக போகுமா? போகாது. அப்போ ராகு வந்து அந்த மாதிரி ஃப்ளாட்டில் நீ என்ன தான் அளவு வாஸ்துப்படி கட்டினாலும் அந்த முதுகெலும்பு அப்படிங்கக்கூடிய அந்த பைனல் கார்டு பிரச்சனை அவங்களுக்கு நிறைய வர்றதுக்கு குடும்பத்தில் யாருக்கோ ஒருத்தருக்கு வருது. அது இல்லாமல் ஒருவேளை சப்போஸ் அவங்களுடைய ஜாதகத்தில் ராகு பகவானுக்கு ஒரு நல்ல நிலைமையில் இருந்துட்டால் அது ஆப்ரேஷன் பண்ணி ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆகிடுறாங்க. அதே ராகு பகவான் அவங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் தெற்கு மேற்கு ஃப்ளாட்டு யாராச்சும் வாங்கி அவங்களுடைய ஜாதகத்தில் ராகு வந்து பாதகாதிபதியாக ராகுக்கு இது கெட்டு போயிருந்தால் நிச்சயம் அவர்களுக்கு பைனல் கார்டு பிரச்சனை வருது. இது அனுபவத்தில் நான் கண்ட உண்மை. இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இப்போ சரி இல்லைங்க எனக்கு ஃபைனல் கார்டு பிரச்சனை வரல, இந்த ராகுனாவே உங்களுக்கு தெரியும். ராகுனாவே என்ன சொல்லுவாங்க? கேது யோகக்காரக, ராகு மோகக்காரக. மோகம்னா என்ன அர்த்தம்? மோகம்னா மோகம்னு அர்த்தம், சல்லாபம்னு அர்த்தம், உல்லாசம்னு அர்த்தம். சல்லாபம் உல்லாபம் எல்லாமே அது உல்லாசம் எல்லாமே இருக்குது. அப்படி இல்லைங்க அப்படின்னா அங்கே ஆண்கள் ரூட்டு வந்து வேறு பக்கம் ரூட்டு போகுது. சரி ஆண்கள் போகலை, ராகு யாருடைய ஜாதத்தில் அவங்க குடும்பத்தில் வீக்காக இருக்குதோ அந்த ரூட்டு வேறு பக்கம் போகுது. ஒரு கலப்பு திருமணம், வேறு மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா பிட்டிங் எல்லாம் உருவாகுது. இது அனுபவத்தில் தான் நான் பார்த்த உண்மை. இதெல்லாம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஏன்னா ஒரு ஜோதிடத்தையும் வாஸ்தையும் எல்லாம் ஒன்றா இணைச்சி தான் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியுமே தவிர வெறும் வாஸ்தை மட்டும் போய் உள்ளே நுழைஞ்சிக்கிட்டு நான் வந்துட்டு வாஸ்து பார்க்க 30,000 ரூபா பீஸு, இந்த மூலையில் படிக்கிட்டு இருக்குதுங்க, இதை எடுத்துருங்க, இந்த ஜன்னல் இந்த பக்கம் இருக்குது இப்படி நெவுத்திடுங்க, இந்த பக்கம் நிலவுகாலி இப்படி இருக்குது இப்படி தள்ளிடுங்க, இதுக்கு பேரெல்லாம் வாஸ்து இல்லை. இது எங்கிட்ட கார் ஓட்டுற டிரைவரே சொல்லுவான். எங்கிட்ட கார் ஓட்டுற டிரைவர் நல்லா சொல்லுவான். நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா வாஸ்துனா இப்படித்தான் பார்க்கணுங்கிற ஒரு விதிமுறை இருக்குது. அடுத்தது ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா இதில் இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்தோம்னா வாஸ்து சம்மந்தப்பட்ட வீடியோ பார்த்தோம்னா அப்படியே கொடூரமாக இருக்கும். சாமி ரூம் இங்கே வரக்கூடாதுங்கிறான், ஒருத்தன் படிக்கட்டி கட்டியில் பாத்ரூம் வரக்கூடாதுங்கிறான், ஒருத்தன் வந்து நீ இப்படி போகணுங்கிறான் அப்படி போகணுங்கிறான். இப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எல்லாமே ஏற்கனவே எல்லாம் தொகுத்து வச்சுட்டு போயிட்டாங்க. அதை வந்து நம்ம சொல்லணும். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா இந்த சாமி ரூம் மேட்டரில் நம்ம பேசுகிறதுக்கும் நிறைய பேர் பேசுகிறதுக்கும் நிறைய கருத்து முரண்பாடு இருக்கும். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, சாமி ரூம் வந்து வடமேற்குலேயும் தென்கிழக்கில் தான் வரும்னு தான் எல்லாருமே சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம வந்து தென்மேற்குலேயும் வடகிழக்கில் தான் சாமி ரூம் வரணும், வடக்கு மையத்தில் வரணும், இல்லைன்னா மேற்கு மையத்தில் வரணும், இல்லைன்னா தெற்கு மையத்தில் வரணும்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஏன்னா இந்த உலகத்தில் கடவுள் அப்படிங்கிறவர் ஒன்று இல்லவே இல்லை. நம்ம சாமி கும்பிட்றதெல்லாம் ஒன்று கடவுளுங்கிறது இல்லவே இல்லை. திருச்செந்தூர் முருகங்கிறது இல்லை, மாரியாய்ங்கிறது இல்லை, காளியாய்ங்கிறது இல்லை. ஆனால் இந்த நவகிரகங்களின் உருவத்தின் ரீதியாக தான் திருச்செந்தூர் முருகன், காளியாயி, மாரியாயி, மகமாயி எல்லா ஆயும் வந்தாங்க. அப்போ செவ்வாய் பகவானைத்தான் நம்ம திருச்செந்தூர் முருகனாக வடிவமைச்சாங்க. எல்லா பக்கம் இருக்கக்கூடிய முருகனைத்தான், அந்த நவகிரகங்கள் இருக்கக்கூடிய செவ்வாயைத்தான் முருகனாக அமைச்சாங்க. சூரியனைத்தான் சிவனாக அமைச்சாங்க.
அப்போ இது மாதிரி நவகிரகங்கள் தான் காலப்போக்கில் தெய்வங்களாக வந்தது. அதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு வீடு வாஸ்து பார்க்குறோம்னா அந்த பூஜை அறை வந்து நவகிரகங்கள் எந்த மூலையில் இருக்குதோ அந்த மூலை தான் சால சிறந்தது. ஏதாச்சும் வந்து கோயில் சாமிக்கு இந்த மூலை தான் எங்கேயாச்சும் இருக்குதா, நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் இன்றைக்கி வடகிழக்கு மூலையில் தான் நவகிரகங்கள் இருக்கும். வேறு மூலையில் நவகிரகங்கள் நீங்கள் எந்த கோயிலையுமே பார்க்க முடியாது. அப்போ நவகிரகங்கள் ஒட்டுமொத்தமான நவகிரக தெய்வங்களும் ஒரே இருக்கக்கூடிய இடம் வடகிழக்கு மூலை. அப்போ அந்த வடகிழக்கு மூலையில் தான் பூஜை அறை வரணும். வடக்கு பக்கம் வரலாம், கிழக்கு பக்கம் வரலாம், தென்மேற்கு மூலையில் வரலாம். இந்த இடங்களை தாக்கி தயவுசெய்து வடமேற்கு மூலையில் அக்னி மூலையில் சாமி ரொம்ப போடாதீங்க. அதெல்லாம் முற்றிலும் தப்பு. இதெல்லாம் வந்து நேற்று பாடம் படிச்சுட்டு மிந்தானத்து பாடம் படிச்சுட்டு நேற்று பலன் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இது பயன் தரவே தராது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா படுக்கை அறை அப்படிங்கிறது எக்காரணத்தை கொண்டும் அந்த தென்மேற்கு மூலையில் தான் முதல் தரத்தில் அமைக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ஒருத்தர் வீட்டில் 2 பசங்க இருப்பாங்க, குடும்பத்தில் சம்பாரிச்சுட்டு இருப்பாங்க. அந்த சம்பாதிக்கக்கூடிய குடும்பத் தலைவர் தான் தென்மேற்கு மூலையில் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் மற்றவங்க எல்லாமே பையனாக இருக்கட்டும், பிள்ளையாக இருக்கட்டும், வர்ற கெஸ்ட்டாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வடமேற்கு மூலையை அவங்க பயன்படுத்தணும். அதே மாதிரி சமையல் அறையில் வந்து ஒரு ரூல், என்ன ரூலுன்னா அக்னி மூலையில் அமைக்கலாமா வாயு மூலையில் அமைக்கலாமான்னு இன்னும் நிறைய பேருக்கு அதனுடைய ஃபீலிங் இருக்கும். இங்கே பாருங்கள், கிழக்கு பார்த்த வீட்டுக்கு வடக்கு பார்த்த வீட்டுக்கு 100% நீங்கள் சமையல் ரூம் வந்து அக்னி மூலையில் தான் அமைச்சாகணும். வேறு இடத்துல வாயு மூலையில் அமைச்சிங்கன்னா 100% தப்பு. அதே மாதிரி மேற்கு பார்த்த வீட்டுக்கும் தெற்கு பார்த்த வீட்டுக்கு நீங்கள் சமையல் அறையை வந்து வாயு மூலையிலையும் அமைக்கலாம், அக்னி மூலையிலையும் அமைக்கலாம். எந்த ஃபால்ட்டுமே வராது. இதையெல்லாம் தாண்டி இது மாதிரி இந்த தென்மேற்கு மூலையில் படுக்கையற, தென்கிழக்கு மூலையிலையும் வடகிழக்கு மூலையிலையும் இந்த டாய்லெட் பாத்ரூம்பு, ஈசானியம் அப்படிங்கக்கூடிய பகுதியில் ஒரு ஹாலு, இப்படி எல்லாம் வாஸ்துப்படி ஒரு கட்டடத்தை மட்டும் ஒரு சின்ன ஸ்கெட்சு போட்டு வரைஞ்சிக்கிட்டு அதுக்கு மேலே தான் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய அத்தனை பொருத்தமும் அதுக்கு மேலே தான் இருக்குது. இங்கே பாருங்கள், படுக்கை அறையை எங்கே அமைக்கணும், சாமி ரூம்பை எங்கே அமைக்கணும், சமையல் அறையை எங்கே அமைக்கணும், பெட்ரூம் எங்கே அமைக்கணும், டாய்லெட் பாத்ரூம் எங்கே அமைக்கணும் அப்படிங்கிறத வாஸ்துப்படி தென்மேற்கு மூலையிலையும் வடமேற்கு மூலையிலையும் படுக்கை அறை, சமையல் அறை அக்னி மூலை, ஹால் ஈசானியத்தில், இப்படி எல்லாம் ஒரு சர்வசாதாரணமாக ஒரு கட்டங்களை வடிவமைச்சுக்கிட்டு அதுக்கு மேலே பொருத்தங்கள் பார்க்கணும். பொருத்தத்தின் ரீதியாக தான் நீங்கள் ஜெயிக்க முடியுமே தவிர வெறும் வாஸ்து ரீதியாக ஜெயிக்கவே முடியாது. அப்போ பொருத்தம் பார்க்கறதுனா என்ன பொருத்தம் பார்க்குறது? எப்படி ஒரு ஆம்பளை பையனையும் ஒரு பொட்டை பிள்ளையும் 2 பேர்த்தையும் ஜோடி சேர்த்துறாங்கல்ல, கட்ட பொருத்தங்கிறது வேறு. கட்ட பொருத்தங்கிறது 7ஆம் இடம் எப்படி இருக்குது, புத்திரபாகியம் எப்படி இருக்குது, வீரியம் எப்படி இருக்குதுங்கிறது வேறு. ஆனால் எடுத்த உடனே நம்ம கொண்டே ஜாதகத்தை கொடுத்த உடனே என்ன பார்க்குறாங்க, 10 பொருத்தத்தை பார்த்துட்டு தான் அந்த கட்ட பொருத்தத்துக்கு போவாங்க. அப்படி எப்படி வீடு கட்டுறதுக்கு நீங்கள் எப்படி பொருத்தம் பார்க்குறீங்க, இந்த கல்யாணம் பண்ணுறதுக்கு எப்படி பொருத்தம் பார்க்குறீங்க? அப்போ வீட்டுக்கும் நீங்கள் பொருத்தம் பார்த்து தான் ஆகணும். பொருத்தம் பார்க்காத வீட்டை கட்டினீங்கன்னா நீங்கள் அந்த வீடுக்கும் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி போயிடும், ஜெயிக்க முடியாது. ஏன் பொருத்தம் பார்க்கணுன்னு சொல்கிறேன்? வீட்டுக்கும் பொருத்தம் பார்க்கணுங்கிற, திருமணத்துக்கு ஏன் பொருத்தம் பார்க்கணுங்கிற? வீட்டுக்கு உண்டான கிரகமும் சுக்கிரன் தான், கல்யாணத்துக்கு உண்டான கிரகமும் சுக்கிரன் தான். அப்போ 2க்குமே நம்ம பொருத்தம் பார்க்கணும். அப்போ பொருத்தம் பார்க்கணும்னு என்ன அர்த்தம்? இதை எதை வச்சு பார்க்குறது? வீட்டுடைய அடிசாஸ்திரத்தின் மூலமாக தான் பார்க்க முடியும். அதுதான் மனையடி சாஸ்திரம். ஒரு மனையை ஒரு சரியான அளவுகளை வச்சு ஒரு ஒழுங்குபடுத்தி தன்னுடைய வாழ்க்கை துணைவிக்கு எவன் ஒருவன் வீட்டை அமைத்து கொடுக்குறானோ அவன் சக்ஸஸ் மேன். அந்த வீட்டில் எல்லாமே மங்களகரமாக நடக்கும். இதை தாண்டி இந்த அடிசாஸ்திரத்தை ஒருத்தர் கையாள் இல்லை அப்படின்னா அவங்க ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ இந்த கட்டடத்துடைய நீளங்கள் சரியாக இருக்கணும், அகலம் சரியாக இருக்கணும், உள்ளளவும் சரியாக இருக்கணும், வெளியளவும் சரியாக இருக்கணும். ஒருத்தங்கிட்ட வாக்குவாதம் பண்ணுறான் ஒரு ஊரில், உள்ளளவு மட்டும் இருந்தால் போதுங்க, வெளியளவில் பார்க்கவே தேவையில்லை, எங்கள் ஊரில் இப்படி தான் கட்டுறோம் அப்படின்னா, இங்கே வா தம்பி அப்படின்னு. சரி, உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க சொல்கிறேன் நான். அவன் அப்படியே தான் நான் பேசினேன், ஆனால் வேற ஒன்று தான் சண்டைக்கு வந்திருப்பான். நான் அப்படி தான் பேசினேன், நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆரம்பத்திலே நான் ரப்பன் டப்பாக தான் பேசுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். எங்கள் ஊரில் உள்ளளவு தாங்க பார்ப்போம், நாங்களாம் வெளியளவு பார்க்கவே மாட்டோம் அப்படின்னா. சரி தம்பிங்க வா தம்பி அப்படின்னு. தம்பி இப்போ ஒரு வேளை உனக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்னு நினச்சிக்க, உனக்கு வரக்கூடிய சம்சாரம் பார்க்குறதுக்கு ஆள் நல்லா வெள்ளையும் தொல்லையுமா நல்லா ஜம்முன்னு இருக்குது. எந்த உறுப்புகளும் உடல் உறுப்புகள் எல்லாமே எதுவும் கெட்டு போகலை, எல்லாம் அதாவது எங்கெங்கே இருக்கணுமோ அங்கங்கே கரெக்டாக வாஸ்துப்படி பக்காவாக இருக்குது. ஆனால் வெளி தோற்றத்தில் விரல் 8 விரல் இருக்குது. இப்படி கையை தொங்க போகிறப்ப ஒரு கை மட்டும் ஒரு 1/2 அடி தொங்கிட்டு இருக்குது. கண்ணு மட்டும் இங்கே இருக்க வேண்டிய கண் இங்கே இருக்குது. மூக்கு வந்து கொஞ்சம் இப்படி இழுத்துக்கிட்டு இருக்குது. இப்படியெல்லாம் வாஸ்துப்படி வெளி தோற்றத்தில் அளவுகள் சரியாக, அளவுகள் நல்லா புரிஞ்சுக்கங்க, அளவுகள் நம்ம ஒரு அளவு கை இப்படி தொங்கணும், 2 கை இப்படி தான் தொங்கணும். இந்த அளவுகள் கொஞ்சம் சேர்த்தி, மூக்குன்னா இப்படி தான் இருக்கணும்னு ஒரு அளவு இருக்குது. இந்த மூக்கு ஒரு 2 இன்ச்சு சேர்ந்து வளர்ந்துருது.
கண்ணுனா இவ்வளோ தான் இருக்கணும்னு ஒரு கண். இந்த கண் வந்து இவ்வளோ பெருசு இருந்தால் அதுக்கு பேர் முட்டை கண்ணிம்பாங்க. கண் பெருசாக போயிடும். நல்லா புரிஞ்சுங்க. அப்போ வெளியளவும் நல்லா இருக்கிற மாதிரி இருந்தால் தான் தம்பி கட்டுவேன். ஒரு வேளை இப்படி கண்ணு இருந்தால் நீ கட்டுவேன். அது எப்படிங்க கட்ட முடியும்? நீ அதுதான் விஷயம், மேட்ரே இதுதான். இதுக்கு மேலே வாஸ்துல வந்து உனக்கு விளக்கம் என்னால் சொல்ல முடியாது. அப்போ உள்ளளவும் சரியாக இருக்கணும், வெளியளவும் சரியாக இருக்கணும். இந்த வெளியளவுகளை வச்சு தான் மனை பொருத்தம் அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியும். அப்போ இந்த மனை பொருத்தம் பார்க்கும் பொழுது நீங்கள் மெயினாக 15 பொருத்தம் இருக்குது. இந்த 15 பொருத்தத்தில் நீங்கள் எந்த பொருத்தத்தை பார்க்குறீங்களோ பார்க்கலீங்களோ, நான் சொல்லக்கூடிய இந்த 7 பொருத்தத்தை யார் ஒருவர் சரியாக பயன்படுத்தினால் நிச்சயம் உங்களுக்கு ஜாதகத்தில் தசா புத்தி மோசமாக இருந்தால் கூட அந்த வீட்டு உங்களை வச்சு எப்படியாவது வாழ வச்சு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தையும் புகழையும் அள்ளித்தரும். அதில் மாற்றமே இல்லை. அப்படி என்னையா பொருத்தம்? ஒரு வீட்டை கட்டுனா ஒரு வீட்டில் முதல்ல நம்மளுக்கு என்ன தேவை, என்ன இருக்கணும்? ஒரு வீடு கட்டுனா, ஒரு கல்யாணம் பண்ணுறீங்க, புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே என்ன வேணும்? முதல்ல என்ன வேணுங்க? எங்கேங்க அதெல்லாம் நான் பார்த்ததே இல்லைங்க, இப்படியெல்லாம் ஒரு சம்பவத்தையெல்லாம் அப்படிங்கிறீங்களா? அதாவது ஒரு கல்யாணம் பண்ணால் புருஷன் பொண்டாட்டியும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 மாதத்துக்குனாச்சும் பல்ல போட்டு இழிச்சிக்கிட்டுனாச்சும் இருக்கணும். ஒரு 3 மாதத்துக்குனாச்சும் பல்ல போட்டு இழிச்சிட்டு இருக்கணும்னு என்ன அர்த்தம்? சிரிச்சிக்கிட்டுனாச்சும் இருக்கணும். கல்யாணம் பண்ண நைட்டே உருன்னு இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? அது எதுக்குமே விளங்காது. அவன் குடும்பம் கடைசி வரைக்கும் உருண்டே தான் கிடக்கு. அப்போ கணவன் மனைவிக்கு அட்லீஸ்ட் ஒரு நேரங்க, அதாவது பிடிக்குதோ பிடிக்கலையோ, உன்ன மாதிரி அழகி இந்த உலகத்தில் வேறு யாருமே இல்லைன்னு சொல்லியிருந்தேன். அவன் மூஞ்சி வந்து கண்ணு வந்து இப்படி இழுத்துக்கிட்டு இருக்கும், கோண கண்ணை இப்படி பார்க்க. உன் கண்ணை பார்த்தா சொல்கிறாங்களே பாட்டு மாதிரி தான், உன் கண்ணை பார்த்தா ஐயோ ஐயோங்கிற மாதிரி ஏதோ ஒன்று பாட வேண்டியது தான். அப்போ இப்படி அந்த வசியம் வேணும். முதல்ல எடுத்த உடனே ஒரு வீட்டுக்கு வசியம் மட்டும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் நீங்கள் ஒரு சந்தோஷமாக ஒரு ஜாலியாக ஒரு குடும்பத்தில் வசிக்க முடியாது. எங்கே போனாலும் வசியம் வேணும். உனக்கு எனக்கு ஒரு வசியம் இருந்தால் தான் நீங்கள் நானும் நல்லா பேசுவோம். உங்களுக்கு எனக்கு வசியம் இல்லைன்னா இந்த இடத்துல அவன் பாட்டுக்கு போகிறான், நான் பாட்டுக்கு இப்படி போவேன். வசியம் முதல்ல முக்கியம். அதை விட இந்த விஷயத்த நான் ஸ்ட்ராங்காக சொல்லுவேன். ஏன் சொல்லுவேன்னா, என் அனுபவத்தில் 35 வருஷத்தில் நான் பார்த்து நான் எந்தெந்த இடத்துல தோற்று போனனோ, எந்தெந்த இடத்துல நான் அசிங்கப்பட்டனோ, அந்த அசிங்கப்பட்டது எல்லாம் எப்படி இது நம்ம சக்ஸஸ் ஆனோம். இது அதாவது ஒரு நம்மளும் சில இடத்துல வீட்டை கட்டி நிறைய தோற்று போயிட்டேன் ஒரு இடத்துல. அப்போ நிறைய இடத்துல தோற்று போனதில் நான் ஏன் இந்த இடத்துல ஒரு 30 வீடு நம்ம இன்ஜினியர் படித்து இதெல்லாம் கட்டுறதில்ல இந்த 2 வீட்டுக்காரன் மட்டும் ஏன் தோற்றுட்டான், இவங்கெல்லாம் ஜெயிச்சிட்டாங்க, ஏன் இந்த இடத்துல நான் தோற்றுட்டேன், ஏன் இந்த இடத்துல எனக்கு அசிங்கமாக போச்சு, அவங்க ஜெயிக்க முடியலையேன்னு நான் நல்லா ஒரு 20 வருஷமாக நல்லா ஆராய்ச்சி பார்த்ததில் கண்டுபிடிச்ச ஒரே ஒரு உண்மை. இதை நான் ஸ்ட்ராங்காக சொல்லுவேன். இதை நான் தான் சொன்னேன்னே அடித்து சத்தியமாக சொல்லுவேன். ஏன்னா எப்படி மனப்பொருத்தம் கல்யாண பொருத்தம் பார்க்குறதுக்கு பொண்ணோடைய நட்சத்திரத்துக்கு மாப்பிள்ளையோட நட்சத்திரம் 22வது நட்சத்திரமாக அந்த 88வது பதமாக வைநாசிக நட்சத்திரம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அப்படி வந்துட்டால் அவனை வச்சு வதை பண்ணுதுன்னு சொல்கிறாங்கல்ல, கேள்விப்பட்டிருக்கோம்ல, கேள்விப்பட்டிருக்கிறீங்கள? ஒரு பொண்ணுடைய நட்சத்திரத்துக்கு ஆணோடைய நட்சத்திரம் 22வது நட்சத்திரமாக வந்தால் அது வதை நட்சத்திரம்னு பேர், வைநாசிக நட்சத்திரம்னு பேர். அப்படி எப்படி மனைக்கு ஒரு கல்யாண பொண்ணுக்கு பார்க்குறீங்களோ அதே மாதிரி வீடு கட்டக்கூடிய அந்த மனைக்கு மனை பொருத்தம் பார்க்கும் பொழுது உங்களுடைய நட்சத்திரத்திற்கு வீட்டுடைய நட்சத்திரம் குழி பொருத்தம் பார்க்கும் பொழுது 22வது நட்சத்திரம் வந்தனால அந்த 2 வீட்டுக்காரன் தோற்று போயிட்டேன், நான் அசிங்கப்பட்டுட்டேன். நல்லா புரிஞ்சுக்குங்க. இது வந்து உங்களுக்கு சிம்பிளாக நான் லாஜிக்காக சொல்லிகிட்டு இருக்கிறேன். அந்த 22வது நட்சத்திரமாக அந்த வீடு வந்துட்டால் நல்ல அளவு வச்சு நீங்கள் வீடு கட்டியிருந்தா கூட அந்த வீட்டின் மூலம் நீங்கள் ஜெயிக்க முடியாது. இது அனுபவத்தில் நான் கண்டுபிடித்த உண்மை. இதே இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன், கேட்டுக்குங்க. நான் இந்த இடத்த சொல்ல விரும்பலை, ஆனால் மிகப்பெரிய ஒரு ஜோதிடர், ஒரு 10 ஜோதிடருக்கு நான் வீடு வாஸ்து பண்ணி கொடுத்துருப்பேன். ஆனால் நான் பேரை மட்டும் சொல்ல மாட்டேன். ஆனால் என் பேரை அவங்க சொல்லணும்னு தான் நான் எதிர்பார்ப்பேன் தவிர நான் இந்த ஜோசியருக்கு நான் வீடு கட்டினேன்னு சொல்லவே மாட்டேன். 10 ஜோசியருக்கு மேலே இருக்காங்க, பெரிய பெரிய ஆளுங்க, டாப் மோஸ்ட்டு. அதில் சில பேர் வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ தங்கப்பாண்டியன் ஐயா ஓப்பன் டாக்கில் சொல்லிட்டாரு. அப்போ ஒருத்தருடைய நட்சத்திரத்திற்கு சில நட்சத்திரங்கள் அவருடைய வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்தே தீரும். அப்படி ஒரு 2 ஜோசியருக்கு அந்த நட்சத்திரத்தை செட் பண்ணி கொடுத்தேன். அந்த வீடு கட்டணுன்னு அவங்களோட லெவலே வேறு லெவலில் போயிட்டாங்க. பணத்துலையும் சரி, பொருளாதாரத்துலையும் சரி, தொழிலையும் சரி, வேறு லெவல். அவங்களே எங்கிட்ட அடிக்கடி பேசுவாங்க, ஆனால் மேடையில் மட்டும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களும் வாஸ்து பார்ப்பவர்கள். சொன்னாங்கன்னா அவங்களுக்கு ப்ரெஸ்டீஜ் குறையுமில்ல. அப்போ இந்த மனை பொருத்தம் பார்க்கும் பொழுது நீங்கள் வசிய பொருத்தத்தை முதல்ல பார்த்துக்குங்க. 2வது வீட்டுடைய அந்த மனை குழி பொருத்தம் பார்க்கும் பொழுது உங்களுடைய நட்சத்திரத்துக்கு 22வது நட்சத்திரமாக அந்த வீடு வராமல் பார்த்துக்குங்க, அது யோகம். அதுக்கப்புறம் ஒரு வீட்டை கட்டின உடனே எப்போ பார்த்தாலும் கட்டி முடித்து
ஒரு 15 நாள் கழிச்சு அடுத்த டிவி வந்துடும். அடுத்த ஒரே மாதத்துக்குள்ளே முய் வாங்கின காசை வச்சுருப்பேன், மொதல் டிவியை கட்டிடுவான். நல்லா புரிஞ்சுக்கங்க, முய் வாங்கின காசெல்லாம் இருக்கும், மொதல் டிவியை கட்டிடுவான். இந்த ரெண்டாவது டிவி மிச்சம் இருக்கிற காசை வச்சுட்டு பொண்டாட்டியோட டூர் சுற்ற, அங்கே சுற்ற, வீட்டில் அதை காய்ச்சி சாப்பிட ரெண்டாவது டிவி வந்துடும். அப்போ காசு தீர்ந்து போயிடும். அப்புறம் அங்கேயும் இங்கேயும் கடனை வாங்கி கட்டுவான். இப்படி அது எல்லாம் ஏன் நடக்குதுன்னா, வீட்டில் வரவை விட செலவு அந்த வீடு அதிகமாக இருக்கும். அதாவது ஆதாயம் 5 ரூபாயாக இருக்குதுன்னா விரையும் அந்த வீடு 10 ரூபாயாக இருக்கும், இல்லைன்னா 9 ரூபாயாக இருக்கும். வரவை மீறி செலவு அதிகமாக இருக்கும். அப்போ வரவு மீறி செலவு அதிகமாக இருக்கிற மாதிரி மனப்பொருத்தத்தை போட்டிங்கன்னா நீங்கள் என்ன சம்பாதிச்சாலும் சரி, 1 லட்ச ரூபா சம்பாரிச்சிட்டு வந்தாலும் மாதம் 1,7 லட்ச ரூபாய்க்கு ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒன்று அந்த நேரத்தில் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ ஆதாய விரைய பொருத்தத்தை நீங்கள் மெயினாக பாருங்கள். இப்போ 4 நான் 3 சொல்லிட்டேன். அடுத்தது முதல்ல மனை பொருத்தம். நல்ல மனையா, நீ கட்டுற மனை யானை மனையா, சிங்க மனையா, அல்லது பசு மனையா, இல்லை கருடனோட மனையா, இப்படி பார்த்துக்குங்க. இதை தாண்டி நாய் மனையில் ஒருத்தர் வீடு கட்டிட்டாங்க, பழமொழியே சொல்லுவாங்க, நாய் படுற மாதிரி நான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன், ஒன்றுமே என்னால் பண்ண முடியலைம்பியான். அவன் வீடெல்லாம் நாய் மனை. இன்னும் நாய் பொழப்பு பொழைக்கிறான்பாங்க. இன்னொருத்தர் இந்த வீடு கட்டினதுக்கப்புறம் நான் கழுதை பொதி சுமக்கிற மாதிரியே சுமந்துக்கிட்டு இருக்கிறேன்பியான். அவன் அந்த வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா கழுத மனை. இன்னொரு மனை போனேன்னு பார்த்தீங்க, வீட்டில் எல்லாருமே அணத்திக்கிட்டே இருப்பாங்க. லேடிஸ் முதற்கொண்டு ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும், நையின்னு இருப்பாங்க, வீட்டில் பொம்பளைக்கு அழுதுகிட்டே இருப்பாங்க. இதெல்லாமே என்னென்னா புறா மனை. புறா தான் வீட்டில் என்ன பண்ணு இருக்கும், உண்டே இருக்குது, அழுதுகிட்டே இருக்கும். புறா பார்த்தீங்கன்னா அணத்திக்கிட்டே இருக்கும். அப்போ புறா மனை இருந்தால் வீட்டில் யாரோ ஒருத்தர் அணத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்போ வீட்டில் என்ன, யாருக்கோ ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் ஏதோ ஒரு பிரச்சனை சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ புறா மனை வராமல் பார்த்துக்குங்க, நாய் மனை வராமல் பார்த்துக்குங்க, பாம்பு மனை வராமல் பார்த்துக்குங்க. யானை மனை, சிங்க மனை, பசு மனை, கருட மனை, இந்த மாதிரி மனைகள் வர்ற மாதிரி ஒரு வீட்டை அமைக்கிறதுக்கு இந்த பொருத்தத்தை பார்த்துக்குங்க. அடுத்தது, ஒரு வீடு கட்டுனா அட்லீஸ்ட் வயசு நல்லா இருக்கணும். குறைஞ்சது ஒரு 25 வயசுனாச்சும் இருக்கணும், 30 வயசு 35 வயசுன்னு இருக்கணும். வீடு எல்லாம் பொருத்தம் பார்த்து வீட்டுக்கு 2 வருஷம் ஆயுள் காலம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன பண்ண முடியும்? ஒருத்தரை கூப்பிட்றான் மேடைக்கு, இங்கே நம்ம கூப்பிட்றோம், நம்ம கடவுள் ஒரு வார்த்தை அவங்க கிட்ட சொல்கிறோம், தம்பி உனக்கு என்ன வேணும்? அவன் கேட்குறான், எனக்கு நல்ல காரு, பங்களா, பணம், திரும்பின பக்கம்ல 10 அடியாள், வீட்டை திறந்தா பணம், எனக்கு இங்கே பாருங்க உலகத்தில் என்னென்ன இருக்குதோ அத்தனையும் எனக்கு இருக்கணும், எனக்கு கஷ்டமே வரக்கூடாது. சரி, இறைவன் உனக்கு அத்தனையும் நான் வழங்கி விடுகிறேன், ஆனால் உன்னுடைய ஆயுள் காலம் 15 நாள் மட்டும், ஓகேவான்னு கேட்டால் எப்படி இருக்கும்? கொடூரமாக இருக்காது? அப்போ ஆயுள் காலம் வீட்டுக்கு இருக்கணும், மினிமம் 25க்கு மேலே இருக்கணும். அப்படி இருந்தால் அது சிறப்பு. அடுத்தது, ஒரு வீடு கட்டுனா எந்த ஒரு அசம்பாவிதம் வராமல் இருக்கணும். அசம்பாவிதம்னா என்ன? யோகம். வீடு கட்டினா ஒரு இடத்த வாங்கணும், இன்னொரு இடத்த வாங்கணும், இன்னொரு கல்யாணம் பண்ணவன் இன்னொரு கல்யாணம் பண்ணணும், அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு கல்யாணம் பண்ணவன் இன்னொரு கல்யாணம் நடக்கணும். வீட்டில் குழந்தைகளுக்கு, அடுத்தவங்களுக்கு, அடுத்து குழந்தைகள் தொழில் டெவலப்பு, படிப்பு, இந்த மாதிரி அந்த வீட்டில் இருக்கிறவங்க அடுத்தடுத்து டெவலப்புக்கு போகணும். அப்படி டெவலப்புக்கு போனால் அது யோகம், சித்த யோகம், அமிர்த யோகம், இந்த மாதிரி யோக பொறுத்த நல்லா இருக்கணும். அதே மாதிரி சூத்திரம் எக்காரணத்தை கொண்டும் மரண சூத்திரமாகவும் மரண யோகமாகவும் அந்த வீடு வந்துடக்கூடாது. அப்போ ஒரு வீட்டுக்கு மனப்பொருத்தம் பார்த்துக்கணும், அடுத்தது ஆதாய விரைய பொருத்தம் பார்த்துக்கணும், அடுத்தது யோனி பொருத்தம் பார்த்துக்கணும், வீட்டுக்கு வயசு பொருத்தம் பார்த்துக்கணும், வீட்டுக்கு யோக பொருத்தம் பார்த்துக்கணும். இது எல்லாம் தாண்டி கடைசியில் ஒரே ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லி நம்ம நிறைவு பண்ணிக்கலாம். வீட்டுக்கு கண்ணு பொருத்தம் முக்கியம். கவுண்டமனை மாதிரி, தகப்பா உன்னால் எனக்கு ஒன்று மிச்சமடா, நான் கரண்ட் பில்லு கட்டுனதே இல்லைடா அப்படிங்கிற மாதிரி ஒரு வீட்டை கட்டினதுக்கப்புறம், இப்போ நல்ல ஒரு ஆளுக்கு நல்ல ஒரு பணம் காசு எல்லாம் இருந்து அவன் இந்த சேரில் போட்டு எந்நேரம் கண் இல்லாத இப்படியே உட்காந்துட்டு இருந்தானே அவனோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? பணம் ஒரு 10 கோடி ரூபா பேங்கில் இருக்குது, நல்லா சினிமாவுக்கு போகலாம், கார் லக்ஸுரியான கார் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் அவன் அனுபவிக்க முடியறதுக்கு கண் இல்லைன்னா, கை இல்லைன்னா கூட சரி, ஒத்த கை வச்சுட்டு ஓடி போயிடலாம், ஒரு கால் இல்லைனாலும் கட்டைக்காலை போட்டுட்டு ஓடி போகலாம், ஆனால் மூக்கு கொஞ்சம் இழுத்துக்கிட்டு இருந்தாலும் சரி எப்படி ஒன்று போயிடலாம். ஆனால் கண் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ வீட்டுக்கு கண் பொருத்தம், அதுதான் நேத்திர பொருத்தம். இப்படி எல்லாமே நீங்கள் ஒரு வீட்டை பார்த்து முழுமையாக கட்டுனா அந்த வீடு உங்களுடைய ஜாதகத்தில் கெட்ட நேரமே நடந்தாலும் சரிங்க, அந்த வீடு உங்களை வாழ வச்சே தீரும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இதை நான் ஸ்ட்ராங்காக முழுசாக நான் நம்புகிறேன். என் அனுபவத்தில் அவனுக்கு தசாபுத்தி கெட்டு போயிருந்தவங்க கூட இந்த மாதிரி ஒரு நல்ல வீட்டில் சக்ஸஸ் ஆனவங்கள நான் நிறைய பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அப்போ ஒரு வீடு நீங்கள் வாஸ்து பார்க்கணும்னா
நான் பேசுனது தான் கொஞ்சம் பெருசாக தெரியுதே தவிர, ஆனால் மேட்ரு வந்து இத்திருண்டு தான். பேசுனது தான் பெருசு, ஆனால் சிம்பிள் லாஜிக்கு. இது மாதிரி நீங்கள் யார் ஒருத்தர் வீட்டை கட்டுறீங்களோ அந்த வீட்டில் மகாலட்சுமி வந்து நிச்சயமாக குடியிருக்கும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இந்த ஒரு அருமையான ஒரு அழகான ஒரு வாய்ப்பு தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயோடைய 6ஆம் ஆண்டு 6வது சஷ்டி பெருவிழாங்கிற முதல் மாநாட்டில் இப்படி ஒரு நல்ல தகவலை நீங்கள் எவ்வளோ ரசிக்கிறீங்களோ அது எனக்கு தெரியாது. நான் சொல்ல வேண்டிய கடமை என்கிட்ட கொடுத்துருக்கிறது ஒரு டாப்பிக்கு வாஸ்தை பற்றி ஏதாச்சும் சொல்லுங்கன்னாரு. இதை நான் சொல்லிட்டேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது பண்ணாமல் போகிறது இதெல்லாம் உங்களுடைய தனிப்பட்ட கருத்து. இந்த விழாவை சீரும் சிறப்புமாக நடத்திட்டு இருக்கக்கூடிய இனிய நண்பர் மணிகண்டராஜ் அவர்களுக்கு சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் நம்ம வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் அப்படிங்கக்கூடிய அற்புதமான தகவலோடு மீண்டும் ஒரு அடுத்த அழகான தருணத்தில் உங்களை நான் சந்திக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம், அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஏங்கய்யா, வாய்க்கு வாஸ்து இருக்குதுங்க ஐயா, அதைத்தான் நம்ம சொல்லிட்டோமே. 4ஆம் பாவத்தில் ராகு இருந்தால் வீட்டை தூக்கி மாற்றிக்கிட்டே இருக்குமில்லங்க, அது மாதிரி வாய்க்கு வாஸ்து இருக்குது. 2ஆம் பாவங்கிறது வாய். இந்த 2ஆம் பாவத்தில் ராகு மட்டும் ஒருத்தருக்கு வந்துட்டா அவன் வாய் கம்முனே இருக்காது, வாய் படம் எடுத்துக்கிட்டே இருக்கும். எவனையாச்சும் கூப்பிட்டு வா 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 உன்னை வந்து இவன் சொல்கிற கிட்னி எடுக்கிறது கூப்பிட்றான் பாரு, அது மாதிரி வா வா வான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருப்பான். அப்போ 2ஆம் இடத்துல ராகு இருந்து கேதோட நட்சத்திரத்திற்கு இருந்து ஏதாச்சும் மோசமாக இருந்துட்டான் அவன் வாயால் கெட்டான். இவ்வளோ தான் மேட்ருங்க ஐயா. தங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. இதில் எவ்வளோ குறை இருக்குதோ அதற்கு நிவர்த்தி கொண்டு தகுந்த பரிசை கொடுக்கவும். சிறப்புங்கய்யா, ரொம்ப அற்புதம். வாஸ்து அதாவது ஜோதிடத்தில் வந்து 2 வகை இருக்குது. வந்து கருத்துக்களை சொல்லிட்டு போகிறது ஒரு வகை, எல்லாத்தையும் சிரிக்க வச்சு சந்தோஷப்படுத்தி பேசுகிறது ஒரு வகை. அதில் வந்து 2வது வகை வந்து ஐயாவுக்கு எப்பயுமே உகந்தது. எதை சொன்னாலும் அதை ஜாலியாக சந்தோஷமாக பேசக்கூடிய ஒரு டெக்னிக் வந்து ஐயா கிட்ட இருக்கும். ஸோ நமது வாஸ்து சாம்ராட் உயர் திரு பரணி பாரதி அவர்களுக்கான ஒரு அற்புதமான ஒரு காணொளி, அது பார்த்ததுக்கு பிறகு அவருக்கு ஒரு சிறப்பு நம்ம செய்யலாம். நன்றி. ஆன்மீகத்தின் அற்புதம் சரவணபவ என்னும் 6 எழுத்து திருநாமம். ஜோதிடத்துறையின் அற்புதம் பரணி பாரதி எனும் 6 எழுத்து திருநாமம். கட்டிடக்கலையின் உயிர் மூச்சு, வாஸ்துக்களை தரணியெங்கும் உயிர் மூச்சாய், விஸ்வகர்மாவின் மறுபிறவியாய் நீங்கள் என்றுமே. ஜோதிடத்தின் செங்கதிரே, மனையடி சாஸ்திரம் என்றதும் நினைவில் தோன்றும் உங்களின் முகம், ஒரே நொடியில் இட அமைப்பை கண்டதும் பலன் உரைக்கும் விதம் அனைவரையும் பிரமிக்க வைக்கிறது. தண்ணீர் ராஜ்யம் அமைத்து சிம்மாசனம் இட்டு சிம்ம சொப்னமாய் அமர்ந்திருக்கிறீர்கள் ஜோதிடத்துறையில். இங்கு பாராட்டவும், பாமாலை பாடவும், மகுடம் சூடவும், மலர் மாலைகள் அணியவும் உங்கள் வரவிற்காக காத்து கொண்டிருக்கிறது இந்த ஆனந்த அரங்கம். உயர் திரு சரவணபவ பரணி பாரதி ஐயா அவர்களை சிறப்பு விருந்தினராக வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறது தர்மசாஸ்திர